திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். எண்ணிறைந்ததில்லை எழுகோ புரந்திகள கண்ணிறைந்து நின்றருளும் கற்பகமே நன்னிய தேனூறு செஞ்சொல் திருக்கோவை என்கின்ற நானூறும் என் மனத்தே நல்கு. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் திருக்கோவையார் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம். நாங்கள் திருக்கோவையாரில் இன்றைக்கு 360வது பாடல், அதாவது பாடல் படிக்க போறோம். அதாவது நாங்களோட 25வது கிளவி கொத்துக்கு வந்துட்டோம். அதுல இன்றைக்கு முதலாவது இரவனையும் மதியேர் நுதலார் நுதிக்கோலம் செய்து குரவனையும் குழலிங்கிவளாகி குழலிங்கிவளாலி குறியறிவித்து அரவணையும் சடையோன் தில்லை ஊரனை ஆங்கொருத்தி தரவனையும் பரிசாயினவாறு நந்தன்மைகளே இரவில் தோன்றும் பிறை போலும் நெற்றியையுடைய பெண்களின் முன்னே செவ்வணியாய கோலத்தை செய்து குரவமலர் அணிந்த இவளாளி குறிப்பை அறிவித்து பாம்பு சுற்றிய உடையவனது தில்லையூரனை பரத்தையர் மெனக்கு நொருத்தி நமக்கு கொடுக்க நாம் எய்தும்படியாயிட்டே நம்முடைய பெண் தன்மைகள் என்னவாறு தன் கைப்பொருளை பிறர் கையில் கொடுத்து பின்பு அவர்களை எதிர்நோக்கி இருப்பவர்களைப் போல 7 பிறவியில நமக்கு உரிமையான தலைவனை அவள் நமக்கு தர நாம் நுகர்வதா நமது பெண்மைக்கு அழகு என்று அழுங்கியவாறு செவ்வணி அணிந்து சேடிய விடுத்துளி எத்தனை மகளிர்கள் இடைவெளியிலே காண்பர் இக்குறிப்பினை அறிவர் ஆயினும் இன்பு அகலாது என்றதாம். என்னபடி செவ்வணி கண்ட வாயில் அவர் கூறல் இன்பம் கண்டவர்க்கு எங்கும் இன்பாகல். செவ்வணி அணிந்த சேடியைக் கண்ட பரத்தையின் வாயிலில் உள்ள மகளே தம்முள் இங்கே எம் தலைவி இடத்து இன்பம் கண்ட தலைவர்க்கு எங்கும் இன்பாயிற்று என்று கூறானிற்றல். இன்பின் பருவம் முன்பறிக்க அன்பின் அடிகளை அடிகண்டுரைத்தல் என்னும் வியாக்கியானமும் சிவத்தலைவி பூப்பெய்தலாகிய கருணையின் கனிவு எய்தியமை அறிவிக்க வந்த அன்புடைமை அடியவர்களைக் கண்டு பரத்தையின் வாயில் அவர் உரைத்தனர் என்ற இக்கருத்தினதாதல் காண்க. சிவந்த பொன்மேனி மணி திருச்சிற்றம்பலமுடையான் சிவந்த வந்தாள் அணியூர குலகியலாருரைப்பான் சிவந்த வந்தாள் அணியூரற் குலகிய உலகியலாருரைப்பான் சிவந்த பைம்போதும் செம்மலர்பட்டும் கட்டார் முலைமேற் சிவந்த வஞ்சாந்தமும் தோன்றின வந்து திருமனைக்கே. பொலிவுரை செம்பொன்னை போலும் மேனியுடைய மணி போல்வானும் திருச்சிற்றம்பலம் உடையானுமாகிய சிவனது மேலிடுங்க கமலா சிவந்த அழகிய தாள்களை முடிக்கு அணியாக்கிய தலைவர்க்கு உலகியல் நெறியை உணர்த்த வேண்டி நம் திருமனையில் சிவந்த பசிய பூவும் செம்மலற்பட்டும் வாராமல் கட்டுதலை பொருந்திய முலையின் மேல் அழகிய செஞ்சந்தனமும் வந்து தோன்றின. இனி அறத்தின் குறைபாடு வராமல் தலைவன் தன் இல்லத்திற்கு ஏகல் வேண்டும் என்றவாறு பூப்பாடெய்திய 6 நாளும் இற்றூறும் காலமாதலின் பிரியப்பெறான் பரத்தையிற் பிரிவோன் என்பது உலகியல் ஆதலானும் தலைவி பூத்தமை உணர்த்த செவ்வணி அணிந்த சேடியை விடுத்தல் மரபாகலானும் ஊரவர்க்கு உலகியலான் உரைக்கு சிவந்த மலரும் செம்பட்டும் செஞ்சாந்தும் வந்து நம் திருமனைக்கே தோன்றின என்றாள். இது உலகிய வாயினும் பரத்தையின் வாயிலவர் தம் தலைவியை விட்டு பிரிவானே என்ற ஏக்கத்தால் இன்பம் கண்டவர்க்கு எங்கும் இன்பாகும் எமக்கு என்னாயிற்று என்ற குறிப்பால் தம் ஏக்கம் உணர்த்தினர்.
அதன் பயன் 12 நாள் கழித்ததும் இங்கே விரைந்து வருதல் வேண்டும் எனும் குறிப்பு. ஓகே. அண்டிவடிங்கோ ஓ மனை புகழ் கண்ட வாயிலவர் கூறல் இன்புடையோர்க்கு புகழ் இன்பே என்று அன்புடையோர்கள் அறிய உரைத்தது. செவ்வணி கண்ட தலைமகன் பரத்தை வீட்டு நின்று வந்து தன் மனையில் தடையின்றி புக அதனைக் கண்ட வாயிலர் இவ்வளவு காலம் எங்கோ கழித்து வாயிலின்றி புகுகின்றான். இல்லறன் தருமத்தை எண்ணி இவனோடு உழந்து இவனுக்கு அடங்காதார் ஒருவரும் இல்லை என்று தம்முள் உரைத்தது. குராப்பையில் கூளை இளவழிமிக் அம்பலத்தான் குளையாம் அராப்பையில் நுண்ணிடையாரிடங் காரவே வரையணிப்பன் இராப்பகல் நின்று உணங்கி கீர்க்கடைத்து உனை போழ்திச் சென்று கராப்பையில் பூம்புனலூரான் பூமிக்க கூடிமைக்கே கடிமனைக்கே புகுமிக் கடிமனைக்கே. முன்பு இரவும் பகலும் வாயில் பொறாது நின்று வாடுகின்ற குளிர்ந்த கடவாயிலை இவ்வளவு காலமும் கழித்து காலந்தாழ்த்தாது விரைந்து முதலைகள் பயிலுகின்ற பொலிவாகிய புலனுடைய ஊரான் இக்காவல் மனையில் புகுந்தான். குரவமலரைச் சூடிய குழலுடைய இவளினும் மேம்பட்டு அம்பலத்தானின் காதணியாகிய அரவையொத்த நுண்ணிய இடையினையுடைய மகளிரவர் இவனோடு புலந்து அடங்காதார் இல்லறனருக்காக எவரும் அடங்குவர் என்றவாறு. அம்பலத்தான் குளையாம் அராப்பையில் நுண்ணியருடையார் என குலமாளிரை குறித்தது. அராப்பையில் நுண்ணிடையார் என்று மகளிரை குறிப்பித்தது. அம்பலத்தானுக்கு அணியாகிய அரா வேறெவரையும் தீண்டாது, வேறெவராலும் தீண்டப்படாது. அதுபோல சிறந்த கற்பொழுக்க முடியார் என குறிப்பித்தவாறாம். இல்லறநெறி என்ற ஒன்று இல்லாமையால் இத்தகைய சூழ்நிலை பரத்தியருக்கு ஏற்படின் அவர்கள் புலந்துரைப்பர். யாம் புலவோம் என்பது தோன்றுகின்றது. இதனால் இன்புடையவனாகிய உயிர்த்தலைவனுக்கு தடையின்றி மனைபுகுதல் இன்பமே என்று சிவத்தலைவியினிடத்து அன்புடையவர்களாகிய வாயிலோர் தம்முள் அனைவரும் அறிய ஒருவருக்கொருவர் உரைத்தவாறு காண்க. திருச்சிட்டம்பலம். முகம் மலர்ந்து கூறல் உயிர் இன்படைந்து அடியார் தேறியது. பரத்தை பிரிந்த தலைமகன் செல்வனி கண்டு வீடு திரும்பினான் என்று சொல்லுமளவில் தலைமகள் கண்கள் சிவந்தன. அப்புவி நோக்கத்திற்கு எதிராக காதலன் நோக்கினான். கண் சிவப்பாறியது, முகம் மலர்ந்தது. இதனைக் கண்ட அவ்விடத்தில் உள்ள அடியவர்கள் உயிர்த்தலைவன் சிவத்தை சார்ந்து இன்பு அடைந்தது என தம்முள் கூறாற்றினர். வந்தான் வயலணியூரன் எனச் சினவான் மலர்கண் செந்தாமரைச் செல்வி சென்ற சிற்றம்பலவன்னருளான் முந்தாயினவியனோக்கெதிர்நோக்க முகமடுவே பைந்தாட்குவளைகள் பூத்தெருள் தூண்டு பகிர்ந்தனவே. வயல்கள் அழகு செய்யும் ஊரான் வந்தான் என்று சொல்லும் அளவில் சினத்தோடு கூடிய வாள் போன்ற மலர்ந்த கண்கள் செந்தாமரை பூவினது செவ்வியை அடைந்தன. சிற்றம்பல நாதனருளால் முன்பு உண்டாகிய பெரிய இவ்வூடல் நோக்கத்திற்கு எதிராக உயிர்த்தலைவன் நோக்க முகமாகிற மடுவில் பசிய தண்டினையுடைய குவளைப்பூக்கள் மலர்ந்து இருண்டு நெருங்கின. என்ன இல்லறக் கிளவியோ வயலணி ஊரன் வந்த இல்லற கிளப்பியோ இல்லற கிளத்தியோ
வயலணி ஊரன் வந்தான் என்னாது கண்டன கற்பினு கனியை என்றாற்போல வந்தான் வயலணி ஊரன் என வினையை முற்கூறியது இல்லவர்க்கு அவன் வரவின் கண் இருந்த இச்சை மிகுதியை குறிப்பிப்பது. புலவியால் கொல்லுவாள் போல் நோக்குகின்றாள் ஆதலில் சினவாள் கண் என்றாள். கொல்லுவாள் போல் நோக்கினும் தன் இயற்கையான மென்மையில் குறைதில என்பாள். மலர்க்கண் செந்தாமரை செல்வி சென்ற என்றாள். வியன்னோக்கு பெரிய புலவி நோக்கு கண்கள் மலர்ந்தன என்பார். அணிநல தோன்ற முகமடுவில் குவளை மலர்கள் பூத்து இருள் சூழ்ந்து பயின்றன என்றார். இது சிவருமானது திருவருள் ஒன்றுதான் இந்த புறவி துன்பத்துக்கும் வீட்டின்பத்துக்கும் தருதல் கூறப்பட்டதாம். இந்த கால நிகழ்வு உரைத்தல் இன்புடையோருக்கு கருணை எளிதென அன்புடையோர்கள் அறிய உரைத்தது. தலைமகனது ஆற்றாமையை தலைமகள் நீக்காதிருப்ப இன்பம் கருதி வந்த இவருக்கு எளிதில் கருணை செய்ய வேண்டும் என்று உலை அறாய அன்புடையோர்கள் சிவத்தலைவிக்கு தெரிய உற்றியானிட்ட வில்லிகைப்போதின் விரும்பாவியர்கள் அன்பிற் செல்லிகைப்போதின் நெறியுடையோன் தில்லையம்பலஞ்சூழ் மெல்லிகைப்போதின் வெண்சங்கம் வண்டூதவிண்டோய் பிறையோடெல்லிகை போதியல் வேல்வயலூராட் எதிர்கொண்டதே. வில்லியாகிய காமனது கையில் அம்பாகிய பூக்களில் விருப்பில்லாத அரிய குறிப்புடையவர்கள் தனக்கு செய்த அன்பின் கண் விரும்பி செல்வோனும் கையாகிய தாமரையில் தீயையுடையானும் ஆகிய இறைவனது தில்லியம்பலத்தை சூழ்ந்த மல்லிகையின் போதாகிய வெஞ்சங்கை வண்டூத மின்னித்தோய்ந்த பிறையோடு ராப்பொழுது கைமலரில் தங்கும் வேலையுடைய வயலூரற்கு மாறு கொண்டது அவ்வாறு. இராப்பொழுது மல்லிகை மலரானும் பிறையானும் தலைவர்க்கு இன்னாதாயிட்டு அதனால் அவன் பூந்தான். ஆதலால் நீ புலத்தலாகாது என வாயில் நேர்வாராகிய அன்புடையோர்கள் அறிவித்தவார். விருப்பத்தை விளைவிக்கும் வில்லி கைப்போது மெய்யடியார்க்கு விருப்பத்தை விளைவித்திலது. அதனால் அவர்கள் மலரம்பினிடம் அன்பிலாராயினர். இறைவன்பால் அன்பு செல்வாராயினர். அவ் அன்பை விரும்பி அறவகலல் குளார்பால் ஆசை நீத்தவர்க்கே வீடு தருகுவம் என்று வேதஞ்செப்பிய தலைவன் செல்வானாயினன் என்பதாம். பாவியர் பாவனை முடிந்த அடியர் மெல்லியை போது வெண்சங்காக கொண்டு வண்டூத என்ற கருத்து மல்லிகையே வெண்சங்கா வண்டூத என புகழேந்தியாராலும் அடுத்தாள கொள்ளப்பட்டுள்ளது. புகழேந்தியார் சொல்லி இருக்கிறேன். எய்தல் எடுத்துரைத்தல் இன்பம் பெற்ற உயிர் அன்பாய் மகிழ்ந்தது. பூப்பாகிய கனிவு கண்டு சிவத்தின்பாற் சேர்ந்த உயிர் புறத்தொழுக்கத்தால் சிவத்திற்கு விளைந்த புலவியை தீர்த்து புள்ளி இன்பம் பெற்றமை கேட்டு அவ்விடத்துள்ளார் அன்பாய் மகிழ்ந்துரையா நிற்றல். புலவித்திரைபுறச் சீரடி பூங்கலம் சென்னியுய்ப்ப கலவி கடலுட்கலிங்கன் சென்றெய்தே கதிர்கொண்முத்தம் நிலவி நிறை மது ஆந்து அம்பலத்து நின்றோன் அருள் போன்று உலவியலார் தனம் சென்றெய்தலாயின ஊரனுக்கே. ஒளிப்புரை. உலவியாகிய அலைமோத காதலி தன் சீரடியாகிய பொலிவினையுடைய அணியச் சென்னியிற் சூட்ட புலவி நீங்கி கலவியாகிய கடலுள் துகிலை பற்றி பற்களாகிய ஒளியோடு கூடிய முகத்தின் கட்பொருந்தி சிற்றம்பலத்தின்றவனது அருள் போல ஒரு நாளும் தளராத முலைகள் ஊரற்க என்று
பிறதற்கு எளியவாயின என்றவாறு. ம். இது அவ்விடத்திலுள்ளார் கூற்று. புலவி தீர்ந்து கலவி பெற்றதைக் கண்டோர் உவந்துரைத்தது. கலிங்கம் ஆடை ஒரு தேயம் என்ற பொருளும் தோன்ற நிற்றல் காண்க. அதாவது அவற்றை திருவருள் எப்பவும் கெடாதான். கலவி கருதி பிளத்தில் அஞ்சு படியும். கலவி கருதி பிளத்தல். இன்பம் மிகும்படி அன்பு அறிவித்தது. அன்புருவச் சிவம் கலவிகளிற் கழித்து மயங்கிய போது இத்தகைய இன்பப் புணர்ச்சியை இவன் புறர் மாட்டும் புரிந்திருப்பான் அன்றே எனக் கருதி பொறுமே அழுது பின்னும் கலவியை உள்ளங்கொண்டு புலவா நிற்றல். செவ்வாய் துடிப்ப கருங்கண் புரளச் சிற்றம்பலத்தும் மொய்வாறு சடையோன் அருளின் முயங்கி மயங்குகின்றாள். வெவ்வாய் வீட்பொடு விம்மி கழிழ்ந்து புலந்து நைந்தாள். இவ்வாறும் பிறல் பிறர்க்காகும் என நினைத்து இன்கையே. இனிய நகையுடையாள் செய்யவாய் துடிப்ப கரிய கண்கள் புலர சிற்றம்பலத்தில் உள்ளானாகி எம்முடைய நெருங்கிய சடையை உடையவனது அருள் பெற்றவள் போல முயங்கி இன்பக்களியில் மயங்குகின்றவள். இவ்வாறு இத்தலைவர் நமக்கு அருளும் அருள் புறமாதற்கும் ஆகுமோ என எண்ணி வெய்ய வாயால் மூச்சு விடுதலோடு விம்மி கழுதல் புலந்து வருந்தினாள் என்றவாறு. இங்கெனும் தலைவி புலத்தல் மேலும் இன்பம் மிகும்படியாம் என்க. வெவ்வாய் வீட்போடு என்பதற்கு வெய்ய இடத்தை உடைய நெட்டு வீட்போடு என்பது பேராசிரியர் உரை. அது என்ன சொல்றாருண்டா, இந்த பரிபாகம் எய்தின உயிர்களை இறைவன் தன் அருள் வழியே தன்னுள் அடக்கி அணைக்கும் காலத்துண்டார உரையும் அண்டு பேரின்பம் எய்துமா. தனவடியுங்கோ. குறிப்பறிந்து புலந்தமை கூறல் அன்பால் இன்பென்று ஆராய்ந்து உரைத்தது. புலவி தீர்ந்து இருவரேயாய் பள்ளி கிடந்த இருவரோராய் பள்ளி கிடந்த தலைவி பின்னும் ஒரு குறிப்பு வேறுபாடு கண்டு புலந்து அப்பள்ளி பலரை பெறாது என்று இழிய அதனைக் கண்ட உளையர் அன்பால் இன்பெய்தலாமே அன்றி இங்கனம் அடிக்கடி புலத்தல் ஆகாது. அங்கனம் இருக்க இவள் இவ்வாறு இழிதற்குரிய குறிப்பு என்ன நிகழ்ந்ததோ என தம்முட்கூறா நிற்றல். மலரை பொறாவடிமானும் தமியன் மன்னன் ஒருவன் பலரை பெறாதென்று நின்றாள் பள்ளிகாமெனைத மலரை அலரை பொறாதன்றுதல் விழித்தோன பலம் வணங்கா கலரை பெறாச்சிறியா என்னை கொல்லோ கருதியதே. மன்னன் ஒருவன் மலரையும் பெறாத மெல்லிய அடியையும் உடைய மான் போல் வாழும் தனியாள் ஆயினும் பள்ளி பலரை தாங்காது என்று கூறி பள்ளியினின்றும் இறங்கினான். மன்மதன் எய்த மலரம்பை பொறுக்காது அன்று விழியால் அழலென விழித்தவனது அம்பலத்தை வணங்காத கீழூரை பொறாத சிறியவள் இந்நிலைமையிற் கருதியது என்னோ என்றவாறு. இழிந்து நின்றாள் என்பது கதுமென இழிந்தாள் என விரைவு தோன்ற நின்றது. இன்னகை இவ்வாறு அருள்பெறற்காகும் என நினைந்து புலந்து நைந்தாள் என்று உளையர் கூற்றைத் தலைவன் வேறொருத்தியை எண்ணிக் கூறியதாக தவறாக உட்கொண்டு இவ்வமளி பலரை பெறாதென புலந்தாள். உளையர் கூற்றின் பிறப்பாலே தலைமகளது குறிப்பை அறிந்து இவ்வகை தலைமகள் புலம்ப வாயில்கள் தம்முட் சொல்லியது இது.
அன்பால் இன்பமே அன்றி புலத்தால் ஆகியவன் புலத்தான் ஆகியவன்பால் இல்லையா என்று வாயில்கள் ஆய்ந்துரைத்ததாம். இங்கே என்னண்டா இறைவன்ற அறக்கருணையும் மறக்கரியனையும் சொல்லப்பட்டதா. வாயிலவர் வாழ்த்தல் அடியார் உயிரன்பு அகமிக மகிழ்ந்தது. பரத்தையர் வீதிக்கு சேடிய விடுத்தவுடன் தலைவியின் பருவங்கடாது மெலிவறிந்து இவ்வளவு பொலிவோடு வந்தமையான் தலைவன் மெய்யே வாய்மையுடையன் என அடியார்கள் உயிர் செய்து மின்பிற்காக மன மகிழ்ந்து உரைத்தல். வில்லை பொலி நுதல் வேட்பொலி கண்ணி மெலிவறிந்து வெள்ளை பொலிவொடு வந்தமை யானென்று வான்பழுத்தும் தில்லை பொலி சிவன் சிற்றம் பலம் சிந்தை சிவவரின் மெல்லை பொலி வயலூரான் மெய்யே தக்க வாய்மையனே. வில் போலும் நுதலையும் வேல் போலும் கண்களையும் உடையாளது மெலிவறிந்து விரைய அதற்கரிய பொலிவோடு வந்தமையான் பின்னவர் போட்டும் தில்லை கண் விளங்கும் சிற்றம்பலத்தை சிந்த செய்வாரைப் போல பழத்தாட்பொலியும் வயல் சூழ்ந்த மருதத் தலைவன் உண்மையாகவே நல்ல மெய்மையுடையவன் என்றவாறு. அடியார் என்றது உளையராய் புலவிக்கண் வாயிலா வாரை அவர்கள் கலவியிலும் புலவியிலும் தலைவன் தலைவியரை கண்காணிக்கும் இயல்பினர் ஆதலால் அவர்கள் கூட்டு தலைவர்கள் பள்ளியிடத்தாராய் தனித்துறையின் நிலையினை பற்றியும் நிகழா நின்றது. என்ன சொல்லி இருக்கண்டா, சிவபெருமானிடத்து அன்புடையோர் வாய்மையுடையவர் ஆதலால் கூறப்பட்டது. சிவத்தின் அருளை பெற்றிட உயிர் செய்த தவத்தின் நிலையை அடியார்கள் பாராட்டியது. புனல் வரவு உரைத்தல் அடியார் உயிருக்கு இன்பாம் எங்கும் என்றது. உளையராயினார் புதுப்புனல் ஆற்றில் வந்தது. இனி புனலாட்டிற்காக பரத்தியோடு சென்று உயிர்த்தலைவன் இன்பம் நுகர்வான். அதனால் சிவத்தலைவி புலப்பல் என தம்முட்கூறானிற்றல். அடியார் உயிருக்கு இன்பு எங்கும் ஆம் என்றது என கூட்டுக. சூன்முதிர்தொள்ளு நடைப்படை கிட்டுணை செவல் செய்வான் தேன்முதிர் வேளத்தின் மென்பூக்குதர் செம்மல் ஊரன்றோள் மான் முதிர் நோக்கினல்லார் மகிழத்தில்லையான் அருளே போன்முதிர் பொய்கையிற் பாய்ந்தது வாய்ந்த புதுப்புனலே. ஒளிப்புரை சூழ் முதிர்ந்து துள்ளும் நடையை உடைய பேடைக்கு ஈனும் இல்லை செய்ய வேண்டிய துணையாகிய சேவல் தேன் போலும் சாறு முதிர்ந்த கரும்பின் மெல்லிய பூவை கோதும் தலைமை உடைய ஊரனது திண்தோள்களை மான் பார்வை போலும் பார்வையுடைய பெண்கள் பலர் கூடி இன்புற தில்லையானது அருளை ஒத்த நீர் முதிர்ந்த பொய்கையுள் நல்ல புதுப்புனல் பாய்ந்தது. இனி புனல் ஆடி தன் காதலியை புலவியார் சிவப்பிக்கும் போலும் என்றவாறு. சேவல் ஈனில் செய்யும் செம்மலூரன் என்றது பூப்பாடிய பின் தலைவன் இவ்வயிற்றிறங்கி இன்பருந்தினான் ஆதலில் அவளும் கருவுற்றாள். இனி அவற்கு ஈனில் செய்யும் கடப்பாடுடையவன் ஆவான். அதனால் அவளிற் பிரிந்து புதுப்புனலாட்டில் பரத்தியோடு கூடி மகிழ்வான். அது கேட்டு தலைவி புலப்பாள் கண் சிவப்பாள் என்பதாம். உயிர் பூரண ஞானம் பெற்றமையால் அதற்கு எங்கும் இன்பமாம் என்று அடியார் கூறியது காண்க. அதாவது சேருமானது திருவருள் எல்லையின்றி குளிர்ந்து பரந்து என்பரது உள்ளங்கள் அனைத்தையும் நிறைத்து நிற்றல் கூறப்பட்டது. உயிர் பூரண ஞானம் பெற்றால் அதற்கு எங்கும் இன்பமா. பேர்வரல் கண்டு மகிழ்ந்து கூறல் இன்புடையோரால் எவர்க்கும் இன்பமாம் என்று அடியார் இன்பாம் என அடியார் நோக்கி அகமிக மகிழ்ந்தது. புதுப்புனல் வந்தமை கேட்ட உயிர் தலைமகன் புனலாட்டு விழாவிற்காக பரத்தியர் சேரிக்கண் தேரில் செல்ல பரத்தியர் கண்டு இன்புடைய தலைவரால் எவர்க்கும் இன்பம் உண்டாம் என அங்கு ஏவல் மகளாயிருப்பவர்கள் கண்டு மனமிக மகிழ்ந்து உரையானிற்றல். சேயே என மண்ணு தீம்புனல் ஊரான்
தின் தோழினைகள் தோயிர் புணர்தவம் தொன்மைசை தீச்சுடர்கின்றதெல்லாம் தீயேன மன்னு சிற்றம்பலத்தில் சிற்றம்பலவர் தில்லை நகர்வாய் வியே எனவடி ஊர்ந்தது நெடும் தேர் வந்து மூவினதே. அடியேன என வடியூர் நெடுந்தேர் வந்து மேவினதே. சுடர் விடுகின்ற திருமேனி தீயே என்று சொல்ல நிலை பெற்ற சிற்றம்பலரது தில்லைக்கண் உள்ளீராகிய மலரையொக்கும் அடியினையுடையவர்களே, பெரிய தேர் வந்து பொருந்தியது. இவனை புணரும் தவத்தை முற்புறவில் செய்தவர்களே, வடிவால் முருகனே நெத்தகும் இனிய புனல் சூழ்ந்த ஊரானது திண்ணிய தோழினையை அணைவின். கோலம் என்பது குறுக்கம். கோலம் மேனி எங்கும் சிவமாய்க் காணும் செவ்வியதோர் எங்கும் போகத்தை நுகர்ந்து எவர்க்கும் இன்புதவுவார் என அடியார் மகிழ்ந்தாரா. அதாவது சுடர்கின்ற கோலம் நீயே மன்னு சிற்றம்பலவர் தில்லநகர் வாய் வந்து மேவினது என்றது. அக்கோலத்தை காணும் தவமுடையாருக்கு அது முன்னிட்டற் போல நும் தவத்தால் தேர் வந்து நின்றது என்றவாறாம். திருக்கோலத்தை தொன்மை தவத்தவரே காணலாம். புனல் விளையாட்டு தம்முள் உரைத்தல். உலகில் இப்பணிகள் உற்றும் உயிர்க்கு இன்பம் பிரிவிலை என்றே உரைத்தது. புனல் விளையாடும் போது பரத்தேர் உலகில் எப்பணிகளை செய்யினும் உயிருக்கென்றும் இன்பத்தினின்று பிரிதலில்லையாம். ஆயினும் நுகர்வோராகிய நாம் வான் அரமங்கையர் போல வேறொருத்தி வந்து இவரை மயக்கி கொஞ்சம் மீதி எடுங்க போகாத வண்ணம் முன்னற காத்து இன்பன் நம்பாலாதாக்கல் வேண்டுமென தம்முட்கூறா நிற்றர். அரமங்கையரென வந்து விழாப்புகும் அவ்வவர்வான் அரமங்கையாரென வந்தணுகும் அவள் அன்றுகிறார். சிரமங்கையனை சித்தோன் தில்லை சித்தம்பலம் வழுத்தா புறமங்கையினையாதைய காத்து நம் பொற்பரையே. தேவப் பெண்களைப் போல வந்த புலநாட்டு விழாவிலே புகுந்த அவரவர்களை நாமெல்லாம் இந்த தன்மையேயாக விண்ணுலகமாதைப் போல அவள் வந்தணுக நின்றாள். தன்னிடமே இருக்க இவரை திரிப்பள் என்று அவ்விடத்து நகநுதியால் பிரமன் சிரங்கொய்தவனது தில்லையிற் சிற்றம்பலத்தை வழுத்தாத புறங்களின் மங்கையரைப் போல பின் வருந்தாது நம்முடைய அழகியாரை முன்னதாகவே நாம் காப்போம் என்றவாறு. நாம் நுகரும் இன்பத்தை அவள் கவர்வள். அதற்கு முன்பாகவே நம்மை விட்டு இவர் பிரியாத வண்ணம் காப்போம் என உயிர் எங்கும் இன்பம் காணும் முற்றறிவினாது புறத்தாராகிய நாம் நம்மில் வேறிடத்தும் இன்பம் காணாதபடி இவரை காப்போம் என்றவாறு காண்க. இதனையே அன்புடையாரிடத்து யாவரும் உறும் என முன்பு அணை மதத்தான் முன்னே உரைத்தது என்று வியாக்கியானம் கொள்ளவும் வியாக்கியான கொழுவும் விளக்கினிட்டல் காண்க. முன்பு அணை மதம் முன்பு கூடி கழித்த செருக்கு. இதுல தில்லை சிற்றம்பலத்தை வழுத்தாத வணங்காத புறங்களின் மங்கையரை போல
அப்ப இங்க சொல்லுது என்னண்டா, சிவபெருமானை வழுத்தாதவர் கிடைத்த பொருளையும் இழந்து வருந்துவோராதல் கூறப்பட்டது. தன்னை வியந்து உரைத்தல் செய்வணி எல்லாம் சிவன் அன்பு என்றது. புறம் போகாது இவனை உட்பட காத்து கொள்ளுன்ற சேடியர் வார்த்தை கேட்ட பரத்தை இவரை புறம்போக விட்டோனாயின் யானும் இவனை என் மாட்டிழந்து வருந்தும் இவர் மெனக்கிளத்தி ஆவேன். இவருக்கு நாம் செய்யும் பணிகள் யாவும் சிவம் உயிர்க்கு செய்யும் உபகாரமாகிய இன்பந்தானே. யாமும் சிவமே யாவோம் எத்தொழிலும் சிவச்செயலாம் என்று தம்மை வியந்து உரையாது நிற்றல். கனலூர் கணை துணையூர் கடச்சற்ற சிற்றம்பலத்துகம் அனலூர் சடையோன் அருள் பெற்றவரின் அமர புல்லும் பினலூர் நகையவர் தம்பால் அருள் விளக்கா விடின் யான் புனலூரனை பிரியும் புனலூர் கண பூங்கொடியே. பொழிப்புரை. கனல் பரத்த கணையாள் ஒன்றற்கொன்று துணையான 3 ஊர்கட வல வடிவா வருது. திருபுரம் எரித்ததை சொல்லுது. கனல் பரந்த கணையால் ஒன்றற்கொன்று துணையான 3 ஊர்கட அளித்த சிற்றம்பலத்துள்ளனாய் எம்முடைய தீயையொக்கும் சடையானது அருளை பெற்றவர் போல செம்மாந்து அவனைச் செறிய புல்லான் என்ற ஒளிபெருந்த நகையை உடையவரிடத்து அவன் அருள் செல்லா வண்ணம் விளக்கேனாயின் யான் புனலூரானாகிய தலைவனை பிரிந்திருக்கு நீர்மெல்கும் கண்களையுடைய அவன் மெனக்கிளத்தியாகிய அப்பூங்கொடி ஆவேன் என்றவாறு. யான் மாட்டா அளவழும் மனை பொருந்த விடுவேனாயின் என் மாட்டு அவனை விட்டு தவிக்கும் தலைவி ஆவேன் என பரத்தை தன்னை வியத்தல் வாயிலாகவும் மகளிர் இவனை துத்தலும் தொண்டு புரிந்தாலும் அவன் அனைத்தையும் சிவனின் அன்பேயாம் என்று வியந்ததாம். நகைத்துரைத்தல். இன்பமே பணிகண்டு அன்பாய்க் கொண்டது. இங்கனும் தன்னை வியந்து தரிக்கிய பரத்தையின் சொல்லை இன்புருவச் சிவமாகிய தலைவி கேட்டு இப்பரத்தைக்கும் தங்கைகள் தோன்றின தாமே செருக்கடங்கும் என அன்பாய் கூறானிட்டல். இருமாப்பொழியும் அன்றே தங்கை தோன்றினன் எங்கை அங்கைச் சிறுமான் தரித்த சிற்றம்பலத்தான்றில்லை ஊரன்றோள் பெருமாத்தொடும் தன்னை பேரனுக்கும் பெற்றியனோ இருமா பொழிந்த இணைமுலையே. அங்கைக்கண் சிறிய மானியேந்திய சிற்றம்பலத்தானது இல்லைக்கண் உளனாகிய ஊரனது திண்ணிய தோள்களைப் பெறுதலால் உண்டாகிய பெருமையோடும் தன்னவாகிய அவன் அணுக்கத்தை பெற்ற தன்மைகளோடும் இருமாப்படங்க இணைமுலைகளும் இருமாப்படங்கான் என்றன. இனியொரு தங்கை தனக்கும் தோன்றின் தங்கையினுடைய இருமாப்பும் ஒளியும் அன்றே. அதனால் பின்வருவது அறியாது தன்னை புகழ்கின்றாள் என்றவாறு. இதனால் இன்புருவச் சிவம் பரத்தியர் கூற்றை கேட்டு அதுவும் ஒரு பணி எனக் கொண்டு எனக்கு இவள் வாய்த்தது போல இவளுக்கும் ஒரு தங்கை வாய்ப்பின் இவளும் பணியென அன்பாய்க் கொள்ள நேருமே என்று கூறியவாறாம். 5-6 வச்சிருந்தா 5-6 தங்கைகள் வரும். இல்ல இந்த சிவனடியார்களைத்தான் சொல்லப்படுது. தங்கை நிகழ்ச்சி குறிப்பு. தங்கை என்றது ஒரு நிகழ்ச்சி குறிப்பு. பெறத்தை என்று சொல்றது ஒரு நிகழ்ச்சி. இல்ல அந்த கூட்டு என்னன்னா சகோதரங்கள் வர வேண்ட மாதிரி ஒரு ஆள் எல்லாரும் அந்த சிவனடியார்கள் தொடர்ந்து வருவினும் தானே கொண்டு வருவினோன்றதை சொல்லி இருக்கு. தங்கையா வருவினம். மேலுக்கு நாணுதல் கண்டு மிகுத்துரைத்தல். அருயிர் அன்பு கண்டு வந்தது. தலைவனை பரத்தேரிடம் புனலாட்டு விட்டு தமியே வைகுந்தலவி இது அவனுக்கு பழியாம் என நானே மறப்பது கண்ட தோழி அவளது கற்பின் பொற்பினை மிகுத்து கூறான் என்றல். அருளாகிய தோழி உயிர் மட்டும் சிவ தலைவி செலுத்தும் பேரன்பை கண்டு அதற்கு உவந்து உரைத்ததாம். வேயது செப்பின் அடைத்து தமிவைகும்
வீணென்னை நீயாடி சிற்றம்பலமனை ஆடி ஆடி தில்லை ஊரானுக்கின்றேயாம் பழி என நாணியன் கண்ணினங்கனே மறைத்தாள் யாயாவியல் இவள் கற்பு நற்பால இயல்புகளே கற்பு நற்பால இயல்புகளே சூடப்படாது செப்பில் அடைக்கப்பட்டு தனியே கிடக்கும் பூவை போலும் சுட்டப்படாது. தலையில தீயில் நடிப்பானது சிற்றம்பலத்தானே ஒப்பாள். தில்லை ஊரானுக்கு இன்று பொருந்தா பழி பொருந்தும் என்று நாணி தனது ஆற்றாமையை என்னிடத்து இங்கனம் மறைத்தாள். ஆனால் இவளது கற்பு நமக்கெல்லாம் தாயம் இயல்பு உடையது. எமக்கெல்லாம் தாயாம் இயல்பு உடையது. தாயாமண்டா தாயின் அன்புடைய இவளுடைய நாணம் முதலிய நல்வியல்புகளை நல்ல பகுதியின் பாற்பட்டவை என்றவாறு இங்கனும் உயிரெங்கும் சிவமாயிருத்தலை அறிது அறிவால் கண்டு அதனின் சிவம் தன் இயல்பில் குன்றாது உயிரிடம் அன்பு பாராட்டுவதைக் கண்டு உவந்து உரைத்தது. பாணன் வர உரைத்தல் அருளுயிர் பாராட்டு அன்பென்றியம்பியது. தனி இருந்து வருந்தான் என்ற சிவத்தலைவியை நோக்கி உயிர் வேந்தனை துயிலெழுப்ப விரலியும் பாணனும் நம் இல்லில் துயிலெழு மங்களப்பாட வந்து நின்றார் என பாணன் வரவு உரையாற்ற நிற்ற. விரலியும் பாணனும் வேந்தற்குத் தில்லை இறையமைந்த திரளியன் யாழ் கொண்டு வந்து நின்றார் சென்றிராத் திசை போம் பரலியல் வாவல் பகலுரை மாமரம் போலுமன்னோ அறலியல் கூளை நல்லாய்தமையோமை அறிந்திலரே. விரலியும் பாணனும் தில்லைப் பெருமானால் அமைக்கப்பட்ட வெற்றியோடு விளங்கும் யாழை நம் வேந்தற்கு துயிலெழு மங்களப் பாடல் கொண்டு வந்து நின்றார்கள். மேலிடுங்க. கருமணலின் தன்மை போலும் கரிய கூந்தலையுடைய நல்லாய் இராப்பொழுது சென்று திசைகளை கடந்து பறக்கும் தன்மையுடைய வாவல் பகற்பொழுதில் உறையும் பெரிய மரம் போலும் தமியேமை இவர் அறிந்திலை போலும் என்றவாறு இறைவன் பேருளி காலத்து எல்லாவற்றையும் தன்னகத்து அடக்கி நம் வீணை வாசிக்குமாதலில் இறைவியமைந்த யாழ் என்றார். இரவின்கண் ஊர் புறச் சென்று பரத்தை போல் இன்பம் துய்த்து பகற்காலத்து தம் இல்லில் கண்ணுறையும் தலைவன் திசை கடந்து சென்று பழுமரம் பார்த்து துய்த்து பகற்காலத்து வந்து பெரிய மரத்தில் தங்கும் வவாலுக்கு ஒப்பாவன் என கருத்து வித்தவாறு காண்க. பாணரும் விரவியும் உயிர்த்தலைமைகளை பாராட்டுதல் தம் அன்பை வெளிப்படுப்பதாகிய இன்ப வாயில என்று சிவத்தலைவைக்கு திருவருளாகிய தோழி தெரிவித்தவாறு காண்க. உலக தோற்றத்துக்கு முதலாக இறைவன் வீணை யாழ் வாசி தோற்றத்துக்கு ஊழிக்கால நேரத்துல அறியப்பை தில்லை இறை அமைந்த யாழ் என்றதுக்கு உலக தோற்றத்தின்கண் தில்லை இறைவன் ஆக்கிய யாழ் என்பது பொருளாகும். இந்த விரலி என்றது வீணை, பாணர் வந்து இசை பாணர் இசை. தோழி இயற்பளித்தல் அருள் இன்பக்கனி அறிய அருள் உரைத்தது. எம்முடைய உயிர் தலைவன் இன்ப முதிர்வு எங்குமாயிருத்தலை அறிந்து புறம்போகான் என்றான். எம்மில்லில் தக்கிருத்திலன் என அனைவரும் அறிய இயற்பளித்து திருவரு தோழி அலர் அறிவியா நிற்ற.
திக்குண்ணிலங்குதின் தோளிறை தில்லை சிற்றம்பலத்து கொக்கின் இறகு தணிந்து நின்றாடி தேன் கூடலென்ன அக்கின் நகையுவள் நெய்ய அயல்வயின் நல்குதலான் தக்கின்றிருத்திலன் நின்ற செவ்வேளன் தனிவள்ளலே திக்கின்கண் விளங்கும் திண்ணிய தோள்களுடைய இறைவனும் தில்லை சிற்றம்பலத்திலே கொக்குனது இறையானிந்து ஆடுவனுமாகிய சேர்மானுடைய தெற்கின் கண்ணதாகிய கூடல் நகரையொக்கும் சங்குமணி போலும் இனிய வெற்களையுடைய இவள் வருந்த அயலிடத்தில் இன்பமார்ந்து இருத்தலால் எல்லாராலும் அறியப்படுகின்ற செவ்வேளையுடைய எம்முடைய ஒப்பற்ற வள்ளல் என்று தங்கி இருத்தலன் என்றவாறு கொக்குக்கு ஒரு வகை பூவுமா கூடலென்ன இவள் என்றது கூடல் நகர் பாண்டிய மரபினால் அன்றி மற்றவர் கைப்படாதது விளங்குதை போல இவளும் குலத்தானன் நலத்தானன் சிறந்த தலைவனை அன்றி பிற தெய்வத்தையும் தொழாத்தகையல் என்பது உணர்த்தான் என்றது. அக்கு அண்டா சங்கு மணி பற்களுக்கு உவமை நல்குதல் புணர்ந்து தலையளி செய்தல் தக்கின்றிருத்திலன் தகுதியோடு இருந்திலன் உயிர்த்தலைவன் இன்பமுதிர்வாள் எங்கும் இன்பங்காணும் தகவின்மையை திருவருத்தோழி எல்லாரும் அறிய அலராக்கி உரைத்தவாறு காண்க. உளையர் இயற்பழித்தல் அடியார் உயிரன்பு அறிய மாறாய் உரைத்தது பின்னும் எடுத்தெடுத்து எம்பல் அணுக்கத் தொண்டராயுள்ளார் உயிர்த்தலைவன் சிவத்தலைவியை விட்டு எங்கும் இன்பங்காண முயலுதலை பன்முறை எடுத்தெடுத்து பழித்துரையானிட்டல் அன்புடைய நெஞ்சத்திவள் அம்பலத்தடியார் என்பிடை வந்தமிழ் தூர வந்து அமிழ் தூர நின்றாடி இருஞ்சுழியல் தன்படை நைய தகவழிந்தன்னம் சஞ்சலத்தின் வன்படை மேற்றுயிலும் வயலூரன் வரம்பிலனே. ஒளிப்புரை அடியவர்களின் எலும்புகளுக்கிடையே அமுதம் ஊற அம்பலத்தின் கண் நின்று ஆடுவானது பெரிய திருச்சுழியல் என்னும் தலத்தில் தன் பேடை வருந்த தகுதி ஒரு கடுங்கமலா மேல தகுதி கெட்டு அன்னமானது சஞ்சலம் என்னும் வல்லிய பிடையின் மேல் கிடந்து உறங்குகின்ற வயல்களால் சூழப்பட்டதோடு கூடிய இவள் மயங்க அதற்கு பரியாமையின் தகவிலன் ஆவன் என்று தலைவியை அன்புடைய நெஞ்சித்திவள் எனவே பரத்திர் என்றும் இலர் என்றும் சுட்டிய மாறாம் அன்னச்சேவல் தன்படை வருந்த சஞ்சலத்தின் பேடை மேல் உறங்கும் ஊரன் என்றது. தலைவன் சிவத்திடம் கண்ட பேரின்பத்தை அரி அயன் சூரியன் கணபதி முதலியோரிடத்தும் காண முற்படும் தகுதியற்றவன் என்பதை குறிப்பித்தவாறு சேருமான் தன் அடியவர் இன்ப நடனம் புரிதல் கூறப்பட்டது. ஏற்பட முடிதல் அடியார்க்கு சிவன் உயரன்பு உரைத்தது. இங்கனும் தலைவனை இயற்பழித்துரைத்த அடியார்களை நோக்கி சிவத்தலைவி என் உயிர் தலைவன் இன்று என் நெஞ்சத்தின் கண்ணாளன் உறக்கத்தும் என்னை விட்டு பிரியான் இத்தகையோனை நீ குறை கூறுவது ஏன் என்று உயிர் அன்பை ஏற்பட மொழியானிற்றல். அஞ்சார்புறம் சென்ற சிற்றம்பலவரந்தன் கைலை மஞ்சார் புனத்தன்று மாந்தளை ஏந்தி வந்தார் அரவனின் நெஞ்சார் வந்தார் அவர் என் நெஞ்சார் ஏந்தி வந்தார் அவர் என் நெஞ்சார் நீங்கார் நனவு கனவு உண்டோ நீதி. சரி படிங்க. அஞ்சார் உறஞ்செற்ற சிற்றம்பலத்தவரும் தன் கலையிலை மஞ்சார் புறத்தன்று மாந்தளை ஏந்தி வந்தார் அவரின் நெஞ்சார் விளக்கினும் நீங்கார் நனவு கனவும் உண்டேல் பஞ்சார் அமளி பெறுதல் உண்டோ
பயோதரமே. பகைவர்களுடைய முப்புறங்களைச் செற்ற சிற்றம்பலவனது அழகிய குளிர்ந்த கைலையின் கண் மஞ்சார்ந்த புனத்தின் கண் அன்று மாந்தளை ஏந்தி வந்த தலைவர் இன்று நனவில் என் நெஞ்சத்தின் கண்ணார். யான் விலகினும் என் நெஞ்சத்தின் என்று நீங்க தூக்கமும் உண்டாயின் பஞ்சு நிறைந்த படுக்கையிலேயே முலையை விட்டு பிரிந்ததும் உண்டோ நீர் கொடுமை கூறாது என்றவாறு நனவிலும் கனவிலும் தன்னை விட்டு நீங்காமையால் உயிர் அன்புடையது என்று அடியார்க்கு சிவத்தலைவி செப்பியவாறு. அதான் இங்க வருது நனவிலும் கனவிலும் என்றது இங்க சாக்கிரத்திலும் சொப்பனத்திலும். அதாவது சாக்கிரத்தில வந்து நெற்றியிலையும் சொப்பனத்தில சுளுத்தில கழுத்திலையும் கேட்கல. நாங்கள் இறைவனை எப்பவும் விட்டு நீக்க மாட்டோம், இறைவனோட தியானத்துல தான் இருப்போம். அதான் இங்க சொல்லி இருக்குது. நினைந்து வியந்துரைத்தல். நான் இல்ல, சாரி நினைந்து வியந்துரைத்தல் பல பணி செய்யினும் பரனின்பம் பற்றி பரனின்பன்றி வேறில்லை என உயிர் வியந்துரைத்தது. யான் பரத்தியர்களோடு கூடினும் வேறொன்றில் உள்ளம் செலுத்தினும் அங்கெல்லாம் சிவமே காணல் அருகின்றது. பள்ளம் புனல் போல் உள்ளத்து புகுந்து உரைகின்றது என்று உயிர் பல பணி செய்யினும் பரனின்பு இல்லாது வேறின்மையை வியந்து உரையானிட்டல். தெள்ளும் புனற்கங்கை தங்கும் சடையின் சிற்றம்பலத்தான் கள்ளம்பூ செஞ்சர் காணா இறையுரை காளி என்னாள் புள்ளும் பூமொரு காட்பிரியாது உள்ளுதோறும் பள்ளும் புகும் புனல் போன்றகத்தே வரும் பான்மையாளே. தெளிந்த புனலாகிய கங்கை தங்கிய சடையை உடையவனும் சிற்றம்பலத்தானும் கள்ள மனத்தவர் காணா தன்மையனும் ஆன இறைவன் உரைகின்ற சீர்காழி திருநகரை ஒத்த தலைவி யான் வேறொருவரிடத்து உள்ளம் செலுத்தினும் தான் என்னை நினைந்து ஒரு காலம் பிரியாத என் உள்ளத்து புகான் என்றாள். அவ்வாறன்றி தன்னை நினைக்கும் தோறும் மேட்டிலிருந்து பள்ளத்தில் புகும் தண்ணீரைப் போல மனத்தின்கண் வரும் தன்மைகள். அதனால் அவளை பிரிந்து இருத்தல் அரிது போலும் என்றவாறு யான் வேறொன்றில் உள்ளம் செலுத்துதல் முதலாகிய பல பணிகளை செய்தாலும் அங்கெல்லாம் சிவன் இன்பமே தெரிகின்ற மையின் யாவும் சிவமான தலை கண்டு தெரிகின்றேன். சிவமன்றி வேறெதையும் தெரிகின்றேன் என வாசிக மாணிக்கா சொல்றதான். அங்க போனேன்னு இங்க போனேன்னு இங்கேயும் எனக்கு சிவன் தான். இதுதான் அந்த கற்பு. இது கற்புன்றதுக்கு அந்த கற்பை குறிப்பிடுற சிவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்கேன். வாயில் பெறாது மகன் திறம் நினைதல் இன்பும் அடியார் கூட்டமன்றே என்பாய் உயிரே அகமிறங்கியது. இன்பத்தால் விழுந்த அடியனாகிய மகனும் என்னை அறியாது என்பால் வந்து அணைகின்றலன். யான் கொங்கையை நன்னுவது எவ்வாறு என்று உயிர்த்தலைவன் இறங்கி உரையாற்ற. தேன் வண்டுரை தரு கொன்றையன் சிற்றம்பலம் பழுத்தும் வான் வண்டுரை தரு வாய்மையன் மன்னுகுதலையின் வாயான் வண்டுரை தரு மாலமுதன்னவன் வந்தனையான் நான் வண்டுரை தரு கொங்கை எவ்வாறு கொள் நண்ணுவதே. தேனும் வண்டு முறையும் கொன்றை பூவை அணிந்தவனது சிற்றம்பலத்தை துதிக்கும் சொர்க்கபோகத்தை எனக்கு வழங்கும் மெம்மையுடையவனும் நிலை பெற்ற தலைமை பொருந்திய இனியவாய உடையவனும் வளவிய கடற்துறை தந்த பெரிய அமிர்தத்தை ஒப்பவனும் ஆகிய மகன் என்னை வந்து அணைகின்றலன். நறுமணத்தால் வண்டுகள் உரைகின்ற கொங்கைகளை உடையவளை யான் பொருந்துவது எவ்வாறு என்றவாறு சிற்றம்பலத்தை வலுத்துவர்
எய்தும் வானை வழங்கும் வாய்மையன் குதலை வாயன் அமுத அன்னவன் என மகன் வந்து அணைவதால் தான் எய்த இருக்கும் மறுமை இன்பமும் செவி இன்பமும் ஊரின்பமும் தோன்ற மகனை பாராட்டினான். மகனையே வாயிலாக கொண்டு தலைவியை அணைய விரும்பிய உயிர் தலைவர்க்கு அவன் அணையாமை ஏமாற்றம் ஆயிற்று. மகன் அணைவு அடியார் கூட்டத்தோடு பொருந்துதல் இதனால் தான் அணைய கருதும் இன்பம் மகவாயு அடியாரால் விளைவதாம் என்று அன்பாய் உயிர் இறங்கியவாறு காண்க. வாயிற்கணின்று தோழி குறைத்தல் எப்பணி செய்யினும் அருளின்றி இன்பில்லை என உயிரே அருளுக்கு வந்துரைத்தது. உயிராகிய யான் புறச்சென்று புலன் விருந்தாக எப்பணியைச் செய்யினும் அருள் துணை இருந்தால் அல்லது எனக்கு அன்புருவச் சிவத்தை சார்தல் இல்லையாம் என்று உயிர் அருளாகிய தோழிக்கு உவந்துரையானிட்டார். கயல் வந்த கண்ணியர் கண் இணையான் மிகு காதரத்தான் மயல் வந்த வாட்டம் அகற்றா விரதமென் மாமதியின் அயல் வந்த ஆடரவாட வைத்தோன் அம்பலம் நிலவு புயல் வந்த மாமதிற்றில்லை நன்னாட்டு பொலிபவரே. பொழிப்புரை. விழுங்குதற்கு வந்த பாம்பை பெரிய புரைமதியின் பக்கத்து ஆட வைத்து இறைவனது அம்பலம் நிலை பெற்ற புயல் வந்து தங்கி பெரிய மதில் சூழ்ந்த தில்லையின் நல்ல நாட்டிலே விளங்குவராகிய கயலை போலும் கண்களுடைய மகளிரின் கண் இணையால் மிகுந்த அச்சத்தான் விளைந்த மயக்கத்தில் உண்டான வாட்டத்தை நீக்காத விரதம் யாதாம் என்றவாறு மாமதியின் அயல் வந்த பொலிவரே என்ற பகுதி இறைவன் இயல்பாகவே பகை கொண்ட பொருள்கள் இரண்டையும் அடுத்தடுத்து அண்மையில் வைத்து அதன் பகை தீர்த்து வாழ பணித்தவன் போல திருவிரலாகிய நீயும் செயற்கையால் புலவியும் ஊடலும் துணியுமாக பகை கொண்ட உம்மை ஒருங்கு கூட்டி காதன்மையோடு இன்பார வைத்தல் வேண்டும் என்று உள்ளுரை தோன்ற நிற்பது காண்க. இந்த கரகலமையார் கேட்டாவே பாம்பை குழந்த அத பாம்பு விளங்கிடு நீ பக்கத்துல அது மாதிரிதான் அவர் ரெண்டையும் பக்கத்துல வச்சது. என்ன சொல்ல சேர்மன் எலும்ப இது பிரவந்த கபால தலையில இருந்து எல்லாம் அந்த ரெண்டு மாறிமத்தனை வச்சிருக்கிறார். சேருமான் தன்னை அடைந்தோரை நல்லோர் ஆக்குதல் மஞ்சள் நீக்கி காத்தலும் கூறப்பட்டன. இப்ப இதுல கூட இதைத்தானே சொல்லி இருக்குங்க, அந்த புற சந்திரனை வச்சிருக்கிறாருன்னு தான் இதுல இங்க வந்தது. நான் புற சந்திரனையும் பாம்பையும் வச்சுக்கிறேன் அந்த இதுல முதல் வாய்ச்சனி அப்படி அந்த எங்கேயும் இதுல பாம்பை விழுங்குவதற்கு வந்த பாம்பை பெரிய பிரமதியின் ஆடை வைத்த இறைவனது அம்பலம். நல்லா இருக்கு, விளங்குது ஏதோ அதுகளை இதெல்லாம் படிச்சபடிய. வாயில் வேண்ட தோழி கூறல். வாயில் வேண்ட தோழி கூறல் எப்பணியும் சிவனன்றி இல்லையென அருளே சிவனுக்கு அறிய உரைத்தது. உயிர் பரிவாகமுற்ற காலத்து செய்யும் எந்த பணியும் சிவப்பணியாமே அன்றி வேறாகாது என சிவத்திற்கு திருவத்தோழி தெரிவியா நிற்றல். இது தோழி தலைவிக்கு உரைத்ததாக அமைந்திருப்பது. ஆகவே பேரின்பக் குழுவில் ஏதோ புலவட்ட பாடம் இருத்தல் வேண்டும். அது அருளே உயிருக்கு அறிய உரைத்தது என்றிருப்பின் நலமாம். திருவாசக வியாக்கியானமும் பரமதத்துயிர் பண்புரு தொழிலும் இங்கு உதவிடும் அன்பு முற்ற உரைத்தது என்று அருளே உயிருக்கு அறிய உரைத்ததுன்னு வந்திருக்கணும். அவன் அருளே சிவனுக்கு அறிய உரைத்ததுன்னு வந்துட்டு அதுல முதலும் ஒரு சொல்லுப்புல வந்த விரகம் அதுல விரகம் மட்டும்தான் வரும். விரகம் மட்டும் அப்படித்தானே அவர் சொல்றாரு, அந்த எழுதினவர் அதை சொல்றேன். விரகம் மட்டும்தான் வரும். பேரின்ப கொழுவில் ஏதோ புலவாடம் இருத்தல் வேண்டும். அது அருளே உயிருக்கு அறியா உரைத்தது என்று பின் நலமா. திருவாசக வியாக்கியானமும் பரமமதத்துயிர் பண்புரு தொழிலும் இங்கு உதவிடு அன்பும் உற்ற உரைத்தது. சிற்றின்பக் கிளவியை முழுதும் ஒத்த பேரின்பக் கிளவியால் காண்க. ஆதலால் எப்படியும் என்னும் இப்பேரின்பக் கொழுவுக்கு
பரத்தியர் சேரியில் கண்ணும் இங்கு நீயும் செய்யும் பணியும் சிவப்பணி அன்றி வேறில்லையாமென உயிருக்கு திருவருள் தெரிய உரைத்ததாக இருத்தல் காண்க. அடுத்து வருகின்ற தோழி வாயில் வேண்டல் என்னும் கிளவியும் கிளர்ந்தது. வேள் தோழியாகவும் கேட்டவள் தலைவியாகவும் கொஞ்சம் கிளர்ந்த போல் அது மேல மேலே ஒரு சொல்லு வந்து இதோட தோழியாகவும் கேட்டவள் தலைவியாகவும் சொல்றவள் சொல்லுபவள் தோழியாகவும் கேட்பவள் தலைவியாகவும் இக்கிளவி எப்படியும் சிவனன்று இல்லையென அருளே உயிர்க்கு அறிய உரைத்தது என இருப்பதே பொருந்துவதாம். கூற்றாயின சின ஆழியொன் நீர் கண்கள் கோழித்தால் போற்றான் செறி இரு பொக்கமன் நீர்கள் நீர் கன்ற அகன்ற புனிற்றார் என நீர் வருவது பண்டினம் ஈசர் சில்லை தேற்றார் கொடிநடி வீதியில் போதிர தேர்மிசையே. குற்றம் போல கொடிய சினத்தை உடைய யாளிகளையும் துன்புறுத்துவனவாகிய கருதீர். கண்களின் பார்வையை கெடுத்தாற் போல செறிந்த இருளின் மிகுதியை இடையூறாக எண்ணீர். கற்றை விட்டு பிரிந்து புலிநிறு தீராத பசுவை போல கன்றை விட்டு பிரிந்த புனிநீறு தீராத பசுவை போல முன்பு நீர் எம்மாட்டு வருவது. அந்த கன்றை பிரிந்த தாய்ப்பசு எவ்வளவு அன்பா இருக்குமோ அது போல தன் நாட்டு வருவது. இன்று எம்முடைய ஈசரது ஜில்லையிலே எமது பகைவர் வாழும் கொடிகட்டிய நடிக வீதியில் எம்மாட்டு வந்த தேர்மீதேறி போகா நின்றீர். இதுவென்றோ எம்மாட்டு நிம்மருள் என்றவாறு என்று எங்க கீழே மேலே பகைவராகிய பரத்தியரது வீதிக்கண் செல்லுதலும் சிவப்பணி அன்று வேறில்லை. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய அங்கே மாதரு பாகனார் தாம் வருவார். ஆதலின் நீர் பரத்தேறிய பிரியினும் அதுவும் பணியாயிற்று என்று தோழி உயிருக்கு உணர்த்தியவாறு. பெறத்தேர்வது வேற்று சமயத்தவர்களை தத்துவ பொருள் சொல்லியிருக்கு. எப்பணியும் சிவன் அன்று இல்லையென அருளே உயிருக்கு அறிய உரைத்தது. யாதோ அது முதலே வந்துட்டு தானே இந்த இதுல வந்தது வடிவ யாதோர் தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாயி மாதோர் பாகனர் தாம் பெறுவர். சுயமானது தலத்தை தெளியாதோர் நல்லொழுக்கத்தினராக அமை கூறப்பட்டது. தோழி வாயில் வேண்டல் அருளே சிவத்திற்குயிர் இன்பாகி என்று வந்து அருளே சிவத்திற்கு உரைத்தது. உயிர் பேரன்பு கொண்டு கடைவாயிற்கண் வந்து நிற்கின்றது. அது புறத்தொழுக்கமுடையதாயினும் நீ உவர்க்காது என்று உவந்தருளுக என்று சிவத்தலைவியை திருவருள் வாயில் வேண்ட நிற்றல். வியந்தலை நீர் வையம் மெய்யே இறஞ்ச விண்தோய் குடைக்கீழ் வயந்தலை கூர்ந்தென்றும் வாய்திறவார் வந்து வாழறக்கன் வியந்தலை தீர புயந்தலை தீர புலியீரன் இருக்கும் பொறுப்பிற் கயந்தலை யானை கடிந்த விருந்தினர் கார்மயிலே கைலை மலையை தூக்க வந்த கொடிய அரக்கனுடைய கையும் தலையும் உடலில் நீங்க புலியூர் பெருமான் வாழாவிருக்கும் கைலை மலையின் கண்ணே மெல்லிய தலையுடைய யானையை நம்மேல் வராமல் அன்று மாற்றிய நம் விருந்தினர் தமது விண்ணளாவிய குடைக்கீழ் கடல் குடை சூழ்ந்த உலகமெல்லாம் உண்மையாக வணங்க தம்
பெருமை நிலையாது நம் கடை வந்து நின்று வேட்கை மிக ஒன்றும் சொல்லுகின்றனர். இனி மறுத்தல் அரிது என்றவாறு நன்றியறிதல் ஒன்றை நோக்கியேனும் நீ அவரை ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் என்பாள். கயந்தலை யானை கடிந்த விருந்தினர் என்றாள். இதனால் அருள் உயிரின்பால் இறங்கி ஏற்று உவந்து அருளாக என வேண்டியவாறு காண்க. அதான் ராவணனை நெரித்து பின் அருள் புரிந்த வரலாற்றில், அதான் அங்க அந்த கருணையை சொல்லுது. அருள் புரிந்த வரலாற்றில் சேர்மானது பேராற்றலும் பற்றிகள் இன்மையும் பிழை பொறுத்து நல்கும் பேரருளும் கூறப்பட்டது. மணியவர் மகிழ்தர் அடியார் உயிரின் பண்பு கண்டது. அடியார்களாகிய மனையவர்கள் உயிர்த்தலைவன் தம் பெருமை நோக்காது சிவத்தின் கருணையொன்றையே நோக்கி கடை வாயிற்கண் நிற்கின்றான் என்று திருவருள் வாயில் வேண்ட சிவம் கண் சிவந்ததைக் கண்டு மகிழ்ந்து கூறாது நிற்றல். மனைவியர்கள் தான் பெறணும், மனையர்கள் போட்டிருக்கு. அதன்றி இதுகள் அந்த தமிழ் இலக்கணங்களோட அந்த இதுகளோட வாரவடியா அது அப்படி அப்படி எங்களுக்கு விளங்காட்டியும் அவைகளுக்கு விளங்கும். இது பழைய பழைய இதுகளை வச்சுதான் அடியவர்களாகிய மனையவர்கள் சரிதானேங்க. அடியவர்களாகிய மனையவர்கள் அடியவர்கள் சொல்லிக்கல எல்லாரையும் தான் குறிக்குது. மனையவர் மகிழ்தல் அடியார் உயிரின் பண்பு கண்டல். சிவத்தின் கருணை ஒன்றையே நோக்கி அடுத்த வசனம் உள்ள உயிர் தலைவன் தம் பெருமை நோக்காது சிவத்தின் கருணை ஒன்றையே நோக்கினான். அது உயிர் தலைவன் அவர் இந்த பாட்டின உயிர் தலைவன் சொல்லி இருக்கிறார். இது இந்த சிவனடியாரால தான் சொல்லி இருக்கு மேல உள்ளது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுல வார பெரும்பாலும் தமிழ்கள் அந்த பழந்தமிழ்களை வச்சுதான் எங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்ப எங்களுக்கு இது டிரெக்டா விளங்குறது கொஞ்சம் இதுதான். அதுக்கு நாங்கள் இதுகள் படிச்சிருக்க வேணும். எங்கட தொல்காப்பியம் ஒன்றை நோக்கி கடை வாயிற்கண் நிற்கின்றான் என்று திருவருள் வாயில் வேண்ட சிவம் கண் சிவந்ததைக் கண்டு மகிழ்ந்து கூறானிட்டல். தேவியங்கண்டிகள் மேனியன் சிற்றம் பலத்துகளும் ஓவியங்கண்டன ஒண்ணுதலாடன கோகையுய்ப்பான் மேவியங்கண்டனையோ வந்தன பெண்துயிர் காவியங்கண்களு நீர் செவ்வி வவ்வுதல் கற்றனவே. பொழிப்புரை. தேவி அவ்விடத்து விளங்கு மேனியை உடையவனது சிற்றம்பலத்தின் கண் எழுதப்பட்ட ஓவியத்தை ஒத்த ஒளி பொருந்திய முதலையுடைய ஆளுக்கு உவையை அளிப்பதற்காக காதலன் வந்தான் என்ற வாச்சிய ஒளியை கேட்டிலையோ என்று கண்டார் கூற கேட்டு பெய்துயிர்த்து குவளை மலர் போலும் கண்கள் செங்கழு நீர் பூவின் செவ்வியை வவ்வின இனி என்ன திகழும் என்றவாறு சிவத்தலைவியின் காவியம் கண்களு நீர் செவ்வியை வவ்வின என்று உயிரின் பண்பால் சிவம் பெற்ற சிந்தையை அடியார்கள் அறிந்து மகிழ்ந்து கூறியமை. இந்த வந்துட்டு பாருங்க, அந்த அடியார்கள் இங்க வந்துட்டுனா அவைதான் சொன்னவே சிவத்தலைவனை பற்றி, இந்த பாழல் தலைவனை பற்றி. வாயின் மறுத்துரைத்தல். சிவம் அருள் நோக்கி அருட்செய்கை உரைத்தது. இங்கனம் அடியார்களாகிய மனையவர்கள் சிவத்தலைவின் சிறு கோபம் கண்டு மகிழ இன்றுதான் அவையிலும் பார்த்துருக்கிறேன் என்ற காதல என்ற மாதிரி அடியார்கள் இன்றுதான் நம் காதலர் நம் கடையை கண்டார் என்று தலைவனது அருட்செய்கையை திருவருள் சிவத்தை நோக்கி கூறானிற்றல். உடைமணி கட்டி சிறுதேருருட்டி உலாத்தருமின் நடைமணியை தந்த பின்னர் முன் நான் முகன் மாலறியா விடைமணி கண்டர் வந்தில்லை மென்ரோகை அன்னார் கண் முன்னம் கடைமணி வாண கையா என்று கண்டனர் காதலரே. ஒளிப்புரை. முத்து போல் மொழிபொருந்திய நகையை உடையாய் உடைமணியை அருகிற்கட்டி சிறுதேர் உருட்டியுலாவும் இந்த நடைமணியாகிய மகனை நமக்கு தந்தபின் முன் நான்முகனும் மாலும் அறியாத விலையை உடைய நீலகண்டரது வளவிய தில்லை என்கண் மெல்லிய மயிலை ஒப்பார்கள் முன்னே நம்முடைய கடைவாசலை காதலர் என்று கண்டர். இதுவன்றோ நம்மிடம் அவர் காட்டும் அருள் என்றவாறு.
புதல்வனைத் தந்தபின் இன்று தாம் நம் கடைவாசலை அவர் கண்டாரென்றது. இதுவரை அவர் புறந்தொழுக்கத்து திரிந்தார் என்று புலக்கும் சிவத்தலைவி புலவி நீங்கி அருள வேண்டும் என்று தோழி உரைத்தவாறு காண்க. அதாவது சேருமான் நான்முகன் திருமால் இந்திரன் போன்ற தேவர்களால் அறியப்படான் ஆயினும் அன்பர்க்கு அழியனாதலால் கூறப்பட்டது. பாணனோடு வெகுளுதல் பரசமயத்தில் பரிவாகாது என்று இன்பே உயிருக்கு எடுத்துரைத்தது. திருவருளாகிய தோழிக்கு வாயில் மறுத்த தலைவி நின்னிடத்து என்று நீங்காத அன்புடையார் என்று நீ பொய் செல்ல வேண்டுமோ? புறச்சமயத்தில் பரிவு ஆகாது என்று உயிருக்கு எடுத்து பாணன் வாயிலாக உணர்த்தான் இற்றல். மைகொண்ட கண்டர் வயல் கொண்ட தில்லை மல்கூர் நின்வாய் மெய்கொண்ட அன்பினது என்பன் உள்ளா அருள் பெரியர் வைகொண்ட பூசிக்கொச்சேரியின் விற்றமில் வண்ண 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 பொய்கொண்டு நிக்கலுற்றோனை புலையாத்தின்னி போந்ததுவே. கருமை நிறம் பொருந்திய கண்டத்தை உடையவராகிய உடையரது வயல் பொருந்திய தில்லையை சூழ்ந்த உறவராகிய தலைவர் நின்னிடத்து உண்மை அன்பு உடையவர் என்று நீ சொல்ல வேண்டுமோ? எம்மிடத்து நீங்காத அருளால் பெரியவர் அன்றோ? அது கிடக்க கூர்மை பொருந்திய ஊசியை கொச்சேரியின் கண் விற்று எம்மில்லம் வந்து நல்ல நல்ல பொய்யை கொண்டு நிற்கவோ புலேயனாகிய ஆதின்னி நீ வந்தது என்று எம்மிடம் மேலெடுங்க கொஞ்சம். என்னிடம் உடையவர் எம்மிடம் உண்மை அன்புடையவர் என்று நீ சொல்லி நான் தெரிய வேண்டா. நீங்காத அன்புடைய பெரியவர் அவர். ஆயினும் சிவமாகி எம்மிடத்து அன்பு பூணுதலே அன்றி பர சமயத்திலும் பரிவு பூணுதலாகாது. அதனை மறைக்க நீயும் இல்லில் வந்து பொய் சொல்லி நிற்க வேண்டாம் என்று சிவத்தலைவி உயிருக்கு பாணன் வாயிலாக எடுத்துரைத்தது. புறசமயம் சொல்ற இந்த பருத்தியிட போறது தான் அவ குறிக்கிறா. அன்பும் அருளும் தலைவியிடத்து கொள்ளும் உள்ள நிகழ்ச்சி புறச்சமயத்தில் பரிவாது என்று உயிருக்கு பாணன் வாயிலாக எடுத்து உரைத்த. பாணன் புலந்துரைத்தல் பரசமயங்கள் பாரி ஈத்தது. தலைமகள் வெகுண்டு உரையா நிற்ப பாணன் நீ வெகுள்வது நன்றன்று பல்லாண்டு வாழ்க யான் வேண்டிய விடத்து போவேன் என்று புறச்சமயங்கள் சிதைந்து அதனால் உண்மை இன்பம் விளையாமையை குறிப்பிக்க புலந்து கூறா நிற்றல். கொல்லாண்டு இலங்கு மலுப்படையோன் குளிர்தில்லை என்னாய் வில்லாண்டிலங்கு புருவம் நெறிய செவ்வாய் துடிப்ப கல்லாண்டு இடால் கரும் கண் சிவப்பாற்று கருப்பதன்று பல்லாண்டு அடியேன் அடிவலம் கொள்வன் பணிமொழியே. கொற்றொழில் அவ்விடத்து விளங்கும் மலுப்படை ஏந்திய இறைவனது குளிர்ந்த தில்லையை ஒப்பாய். வில்லை அடிமையாக்கி விளங்கும் புருவம் நெறிய செவ்வாய் துடிப்ப என்னை அடித்தற்கு கல்லை அவ்விடத்து எடுக்க வேண்டா. கரிய கண்களில் உண்டான சிவப்பை நீ ஆற்றுவாயாக. என்னை வெகுள்வது நன்றன்று உனக்கு பல்லாண்டு கூறுவேன். எம்மை பணிகொள்ளும் மொழியை உய்யாய் அடியேன் நின் அடியை வலங்கொள்ள நின்றேன் என்றவாறு.
கொள் ஆண்டு இலங்கும் மழுப்படையோன் குளிர் தில்லை அண்ணா என்ற தலைவியை வெளுத்தது கொள்ளுதல் தொழிலை தன் விருப்பம் போல அடக்கி ஆளும் மழுப்படையே இறைவன் ஏந்தியிருந்தும் அதனை தொழிற்படுத்தாதிருக்கின்றார். எறிவதற்குரிய கருவி நின் கையில் இல்லாதிருந்தும் நிலத்திலிருந்து தேடி எடுக்கின்றாய் என்ற இடித்துரை தோன்றக் கூறியதாம். தில்லை என்றும் குளிர்ச்சியாய் இருத்தல் போலும் தில்லை ஒத்த நீயும் வெகுளாலாகாது என்பதாம். பாணன் பல்லாண்டு கூறிய நயத்தை பேராசிரியர் தலைமகளுடன் ஊழல் தீர்த்து கூடியிருக்கும் என்று சொல்லியது நுமக்கு தவறாகத் தோன்றுமாயின் பல்லாண்டு இப்படி தனித்திருப்பீர் என்று வளமாகத் தன் பாண வார்த்தை கூறியவாறு என்று அறிக என்பர். இந்நயம் நன்கு உணர்ந்து இன்புறுவதற்குரியது. இதனால் பரத்தை இன்பமாகிய பரசமய முடிவுகள் சேர்ந்தன. அது கண்டு தலைவன் சிவபோகமே பெரியதென்று உன்பால் தூதனுப்பினான். அதனை நீ உணருகின்றிலை என்று பாணன் புலந்தவாறு காண்க. தில்லை என்றும் குளிர்ச்சியா இருத்தல் போல தில்லியத்த நாமும் வெகுளாமல் இருத்தல் நலம். ஆளும் அழுப்படைய இறைவன் தன் திருக்கரத்தில் வைத்திருந்தாலும் அதனை தொழிற்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லையா? விருந்தோடு செல்ல துணிந்தமை கூறல். உண்மை பணி கண்டு அடியார் வந்தது. வாயில் பெறாது பாணன் நீங்க தலைவன் விருந்தோடு செல்ல துணிந்தான் என்று கேட்ட அளவில் தலைவியின் கண் சிவப்பாரி கருங்குவளையினது செவ்வி பரந்தது என மெனையோராகிய மெய்யடியார்கள் வந்து தம்முள் கூறானிட்டல். மத்த கரீரியோன் தில்லை ஊரன் பெறவெனலும் தத்தை கிளவி முகத்தாமரை தளல் வேன் மிளிந்து முத்தம் பயக்குங்கள நீர் விருந்தொடாதென்னா முத முன்னம் விருந்தொடாதென்னாத முன்னம் இந்த கருங்குவளை செவியோடி கெழுமினமே களிப்பையுடைய யானையின் தோளை போர்த்தவனது தில்லை கண்ணுள்ள தலைவனது பெறவு என்று சொல்லத் தொடங்குதலும் கிளியின் மொழி போலும் மொழியுடைய தலைவியினது முகமாகிய தாமரையில் தலையுடைய வேல் போல பிறந்து நீர்த்துளியாகிய முத்துக்களைச் சொரியும் கண்ணாகிய செங்கல நீர்ப்பு விருந்தொடு என்று சொல்லுவதற்கு முன் விரைவாக கருங்குவளையின் செவ்வி பரந்து மேவின என மெனையற கிளத்தியோ என்றவாறு. கிழவன் கிளத்தியருள் என்ன வெகுளி இருப்பினும் கிழவன் விருந்தோடு வந்தான் என்ற போது கிளத்தி சினம் மாறி செய்வன செய்ய தலைப்பட்ட உண்மையை கண்டு இல்லோராய அடியார்கள் வந்தவாறு. உடல் தணிவித்தல் அருளே அன்பு கண்டு அரற்கு எடுத்துரைத்தது. விருந்தை ஏற்றுக்கொண்ட நீ தலைவன் நம் செல்வனை தனக்கு துணையாக கொண்டு தோன்றுதலான் அவனது உள்ளன்பை கண்டு அவனுக்கு அருள் செய்க என திருவருளாகிய தோழி சிவமாகிய தலைவிக்கு எடுத்துரைத்தது ஊடல் தணிவியா நிற்றல். கவலங்கொள்வை தொகையாய் தர காட்டிழையாட்டு வந்த தவலங்கிலா சிவந்தில்லை அன்னாய் தழுவி முழு இச்சுவலங்கிருந்த நந்தோன்றற்றுணை எனத் தோன்றுதலால் அவலங்களைந்து பணி செயற்பாலே அரசனுக்கே கவர்ச்சி கொள்ளும் பேய்க்கூட்டங்கள் காரணங் களைப்பாய இடுகாட்டில் ஆடுதலை விரும்பி அளவில்லாத இறைவனது தில்லையை ஒப்பவளே. தழுவி முத்தம் கொண்ட பிடரியின் கண் ஏறி இருந்த நம்முடைய குழந்தையை தமக்கு மேலிடுங்க கமலா தமக்கு துணையாக கருதி வந்து தோன்றுதலால் நின்மனத்துள்ள கவரியை நீக்கி அரசனுக்கு பணி செய்க என்றவாறு. சிவ தலைவி கொண்ட தனியா ஊடலை தன் மகனை துணை கொண்டு செல்லின் அகற்றலாம் என்ற உபாயம் தெரிந்து வந்த அன்பின் உயர்வை அருள் கண்டு சிவத்திற்கு கூறி தெளிவித்தவாறு. வணக்கம் இருக்கோ.
ஓ என்னண்டி அணிந்தபடி ஊடல். ஆ ஆ ஆ ஆ. நான் அவ என்னட்ட விளக்கம் இருக்கொண்டு ஆ அது நான் அதை விட்டுட்டேன். நான் வேற ஏதோ மெசேஜ் வர அதுக்குள்ள விட்டேன். ஆனந்தி அம்மா அணைந்த வழி ஊடல் இன்பமும் பணி முழுது அன்பா கொண்டு பின்பு புதிதாய் அன்பு பேணியது தோழியால் ஊடல் தணிவிக்க பெற்று பள்ளியிடத்தாளாகிய சிவத்தலைவி தலைவன் செய்யும் ஊடல் தணிவினைகளாகிய பலவற்றையும் அன்பாக ஏற்றுக்கொண்டு பின்பும் புதிதாய் அன்பை விரும்பி யாம் மேனி முழுவதும் பால் சுரக்க இருப்போம். நீ செய்கின்ற இந்த கள்ளத்தை விரும்போம். ஆதலால் என் காலை தொடாது ஒளி என் கையை விடு என கூறான் இற்றல். சேரான் திகழ் வயற்சிற்றம் பலர்வர் தில்லை என்னகர்வாய் வேறான் திகழ் கண்ணினையார் வீழ்வார் மெய்ப்பாலன் செய்த பாராந்திகளும் பரிசினம் மேவும் படிவுருவோம் காரான் தொடரட விடு தீண்டலென் கைத்தலமே. காலான் தொடரேன் விடு தீண்டல் கைத்தலமே. செயல்வியின் விளங்கும் வயலை உடைய சிற்றம்பலவனது தில்லையின் உறவராகிய வேல்போலும் கண்களை உடைய இளைய காதலிகள் நீ செல்கின்ற இதனை அறிந்தால் நின்னை வெகிழ்வர். அது இல்லாமலும் என் மேனி சிறுவனால் உண்டாக்கப்பட்ட பால்தோறும் தன்மையை உடையோம் என்றதையும் என்னோடு வந்தது. மேலும் யாம் இருவரும் பொருந்தும் நாணமற்ற கள்ளத்தை விரும்புவோம். அதனால் எம் காலை தீண்டாதே, எம்மை தொட வேண்டாம், எம் கைத்தலத்தை தீண்ட பாலை அல்லை விடு என்றவாறு விருந்தோற்றும் தன் பாலன் வாயிலாக தோழியால் உடல் தணிந்து பள்ளியிடத்தடைந்தும் சிவத்தலைவி இங்கனம் ஊடுவது பின்பும் புதிதாய் அன்பு பேணுவதாக அறிக. அது என்னடா சுயமானது தலத்தில எல்லா உயிர்களும் இன்புற்றி இருக்கும் என்றதான் இல்ல சொல்லி. சரி படிங்க தானே. புலநாட்டு வித்தமை புனலாட்டு வித்தமை கூறி புலத்தல் உண்மைப்பணியும் உண்டோ இன்பம் செம்மையாய் விடில் எனச் சிவமே உரைத்தது. பரத்தையை புனலாட்டு வித்து அது செய்யாதவர் போல எம்மனையின் கண் வந்து நிற்பதால் நமக்கு உண்மைப்பணி என்பது ஒன்றுண்டோ? செம்மையான இன்பத்தை நீர் பொருந்தினால் எனக்கு சிவத்தலைவி ஈர்த்தலைவர்க்கு உரைத்து புலவா நிற்றல். செந்தான் மருங்கொன்றைச் சிற்றம்பலவர் தில்லை நகரோர் பந்தார் விரவியைப் பாய் புனலாட்டி மண்பாவி எதற்கு வந்தார் பரிசும் அன்றாய் நிற்கும் மாறின் வளமனையில் கொந்தார் தடந்தோள் விடங்கால் ஐப்படை கொற்றவரே. பூங்கொத்துக்களாகிய மாலையை அணிந்த பெரிய தோளையும் நஞ்சை கக்கும் வேலையும் உடைய கொற்றவ எனது வளமனையில் வந்து நிற்கின்றபடி பந்து பயின்ற விரலால் ஒருத்தியை சிவந்த மாலையை காக்கும் நிறைய கொன்றையுடைய சிற்றம்பலவனது தில்லை நகர்கண் பாய்கின்ற ஆற்று நீரிலே நீராட்டு வித்து வெளிப்பட குற்றம் செய்தார் சிலர் நிற்கும் தன்மையும் ஒன்றாய் தவறு செய்யாதார் வந்து நிற்குமாறு போல வந்து நிற்பாராயின் அது பாவியேற்கு பெறுதல் அரிது என்றவாறு. யான் நுகரக் கருதும் இன்பம் எங்கும் ஒரு படித்தாயிருக்கும் சித்தாந்த சைவத்தில் எய்தும் முத்தி இன்பம் போன்றதே.
பரசமயங்களில் எய்கின்ற இன்பமும் என்று எண்ணாமல் நுகர்ச்சி இன்ப நுகர்ச்சி எண்ணாமல் இன்ப நுகர்ச்சி செம்மையாய் விடின் உண்மைப் பணி என்று உரைக்கவும் வேண்டுமோ என்று சிவமாகிய தலைவி உரைத்து ஊடியவாறு. கொன்றை மலர் சிவருமானுக்கு மிக உகந்ததாம். பிரணவ வடிவமான அம்மலரினால் தினமும் பூசை செய்தால் பெரும் இன்பத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. சுவாமி பல ஆயுதங்களை கையில் வைத்திருப்பார், ஆனால் தொழிற்படுத்த மாட்டார். கலவி கருதி பிளத்தல். ஆனந்தத்துக்கு அன்பு பிரிதிலை என்று சிவமே எடுத்து உரைத்தது. தலைமகள் ஊடலை தீர்க்க நுதலும் தோளும் தை வந்து தலையளி செய்யான் என்ற தலைமகனோடு எம்முடைய குடிலுக்கு வந்து அன்று நீ செய்த தலையளியை வேண்டுதியாயினும் என்று வேண்டோம். நீர் வந்த இவ்வளவே போதும் என ஆனந்தமாகிய இன்ப கலவியை கருதி தலையளியாய் அன்பு வேண்டாம் என்று புலவா நிற்றார். மின்னுன்றிய செஞ்சடை வெண்மதியன் விடை விதியுடையோர் சென்னுன்றுண்ணிய களச்சிற்றம் பலவனென் நம்பதியில் சிற்றம் பலவன் என்று சிற்றம் பலவன் தென்னம்பொதியில் என்றுதான் வரும். அது சிற்றம் பலவன் நம்பொதியில் நன்று சிற்றம் பலவன் தென்னம்பொதியில் நன்றும் சிறியவரில்லமெல்லாம் நன்று சிறியவரில்லமெல்லாம் சிறியவரில்லமே தில்லை நல்லூரமென்னோ என்றுன் திருவருள் இத்துணை சாலுமன் எங்களுக்கே. மின்னலையொத்த செஞ்சடையில் வெண்மதியை உடையவனின் நல்லூள் உடையோர் சென்று தியானித்த கடல்களையுடைய சிற்றம்பலவனுமாகிய குத்தப் பெருமானுடைய தெற்கின் கண்ணதாகிய பொதிய மலையினிடத்து எமது குடி பெரிதும் சிறியவரது குடி, அதனால் நல்ல ஊரையுடையாய் என்று உனது திருவருள் எங்களுக்கு வந்த இவ்வளவே போதும், தலையாளி செய்ய வேண்டா என்றவார். நும்பெருகையே எமக்கு பேரானந்தம் விளைத்தலின் தலையளி செய்தலாகிய அன்பு புரைகள் ஒன்றையும் வேண்டோம் என்று சிவத்தலவி கலவி கருதி புலந்து எடுத்துரைத்தவாறு காண்க. மிகித்துரைத்து ஊடல் விளக்கம் இருக்காகமலா? இல்ல, நான் இனி எடுக்க வேணும். போன தட்டி திருப்பி மிகித்துரைத்து ஊடல். பெற்றிடின் ஞானமுதன் 3 இல்லையெனல் கலவி கருதி புலவான் என்ற தலைவி தலைமகனுடன் நீர் விழுமிய நாட்டில் விழுமிய ஊரில் விழுமிய குடியில் உள்ளியர் எம்மோடு புணர்தல் நுமக்கு விழுமிது என்று என அவனை மிகித்துரைத்தல் வாயிலாக உயிர் உண்மை ஞானம் பெற்றால் சரியை கிரிய யோகம் என்ற 3 இல்லையாம் என்று அறிவியா நிற்றல். ஞானம் மட்டும்தான் நிற்கும். சரியை 3 சமனல்லவோ என்று அரிதா ஞான பெருமை இன்புரை திருவாசக வியாக்கியானம் இதனை நன்கு விளக்கும். நல்லா இருக்குது. செழுமிய மாளிகை சிற்றம்பரவர் சென்றன்பர் சிந்தை கழுமிய கூத்தர் கடிபொழிலும் வாழியரோ விழுமிய நாட்டு விழுமிய நல்லூர் விழுக்குடியேர் விழுமிய அல்ல கொல்லோ இன்னவாறு விரும்புவதே. வளமான மாளிகைகளால் சூழப்பட்ட சிற்றம்பலத்தை உடையவராகிய அன்பர் சிந்தை கண் சென்று சேரும் பூத்த பெருமானது காவலையுடைய உலகம் ஏழினும் சிறந்த மீளிடுங்களா சிறந்த நாட்டில் சிறந்த நல்லூரில் சிறந்த குடியில் உள்ளவரே எம்போல்வாரிடத்து புணர்ச்சியை விரும்புவது உமக்கு விழுமியது அன்றே என்றவாறு. பெரு நெருப்புக்கு ஈரமில்லாதவாறு போல உண்மை ஞானம் பெறின் சரியாதி 3 சாதனங்களும் குணநல முதலினும் இல்லை என்பதை அதினி தேவையில்லை. விழுமிய நாட்டு விழுமிய நல்லூர் விளக்குடியினர் விழுமிய அல்லல் கொல்லோ இன்னவாறு ஞானத்தில் ஞானம். ஊடல் நீட வாடி உரைத்தல் பெற்றார்க்கு
ஆனந்தம் விருதி இல்லை என்றது. தணிக்க தனியாது தலைமகள் மேலும் ஊடானிப்ப அன்று அம்மன இடத்து நோய் தணிக்கும் நோக்கத்தை தந்து ஆட்கொண்ட அச்சிவத் தலைவி இவளன்று நம்மை வருத்துவோர் மாய இவளென்று தன் நெஞ்சிற்கு சொல்லி தலைமகன் வாடா நிற்றல். முன் தலைநாட் புணர்ச்சியில் கருணை கண் நோக்கம் பெற்றார்க்கு அன்று கிடைத்த ஆனந்த உருவினதாகிய பெண்ணமுதம் புரிதாம் இது இல்லையாம் என்று வாடா நிற்றல். திருந்தேன் உயர்நின்ற சிற்றம்பலவர் தென்னம்பொதியில் இருந்தேன் உயர் வந்திணைமலர் கண்ணினின் நோக்கருளி பெருந்தேன் நினைய நெஞ்சுக பிடித்தாண்டனம் பெண்ணமிழ்தம் வருந்தேல் அது ஒன்றிதுவோ வருவதோர் பஞ்சனையே. அவர்களுரை ஒரு வாற்றாலும் திருந்தாத யான் பிறவி துன்பத்தில் நின்று உய்ய வந்து சிற்றம்பலர்கள் தெற்கின் கண்ணதாகிய பொதிய மலையிடத்து ஒரு முயற்சியுமின்றி இருந்த நான் உய்யும் வண்ணம் வந்து தனது இணைந்த மலர் போலும் கண்களால் இனிய நோக்கத்தை தந்து பெருந்தேன் போல் இனிதாய் என்னின் நெஞ்ச முருக என்னை பிடித்து தன்வசப்படுத்தியதம் பெண்ணமுதம் இது அன்று இதுவோ வருவதொரு வஞ்சனையின் வடிவு அதனால் நீ வருந்தாதொழி என்றவாறு பற்பல பிறவிகளை எடுத்தும் வினைக்கீடாக துன்ப இடங்களையும் நுகர்ந்தும் பொறுத்தும் திருந்தியும் திருந்தாத யான் உய்வதற்காக இத்தகைய உரிமேனி தாங்கி சிற்றம்பலத்தில் நின்றான் என்பார். திருந்தேன் உய நின்ற சிற்றம்பலவர் என்றார். திருந்தேன் ஒரு முறை முயற்சியுமின்றி வாழாயிருந்த யான் வினைப்பெயர். இது என்ன சொல்லுதண்டா, வருவது ஒரு வஞ்சனை நம்மை வருத்துவான் வருவதொரு மாய வடிவு. இது அடிகள் வரலாற்றில் சிற்றம்பலத்து நின்று வடிவமாக கொள்ளப்படும். இங்கனம் கூறியது ஆற்றாமையான் அன்றி உண்மையான் அன்று என்பது வெளிப்படை. அடிகள் இத்திருக்கோவையை பல் சுவையும் பயப்பர் சிறந்தோர் இலக்கியமாக அருளி செய்யினும் தம் ஆற்றாமை மிகுதியால் இடையிடையே தம்பொருளும் பயப்ப அருளி செய்தமே உணரலாம். வேற யாருக்காண்டியும் செய்திருக்கிறார், ஆனாலும் தனது ஆற்றாமையும் இதுல வெளிப்படுத்தி இருக்கிறார். பற்பல பிறவிகளை எடுத்தும் வினைக்கீடாக துன்ப இன்பங்களை நுகர்ந்தும் ஒருத்தும் திருத்தியும் திருந்தாத யான் உய்வதற்காக இத்தகைய உருமேனி தாங்கி சிற்றம்பலத்தில் நின்றான் என்பார். திருந்தேன் உய நின்ற சிற்றம்பலவ என்றார். நல்ல வடிவா சொல்லி இருக்கிறார். மற்றவை காண்டிதான் இந்த திருக்கோவையார செய்திருந்தாலும் அவர் தான் விட்ட இதுகளையும் சொல்றார். தனக்கும் சேர்த்துத்தான் இதுல வச்சிருக்கிறார். இப்படி பற்பல பிறவிகளை நான் எடுத்து நான் வினைக்கீடாக துன்ப இன்பங்களை நுகர்ந்து ஒருத்தும் திருந்தியும் திருந்தாத யான் உய்வதற்காக இத்திய உருமணி எடுத்து வந்தானாம் சேருமா. படியுங்கோதனா துணி ஒளிந்துரைத்தல் பெத்தம்போல முத்தியும் நின்றது அன்று களப்புணர்ச்சிக்கண் தம் குன்றினிடத்து அறியும் யாழியும் திரிகின்ற அரையுருள் யாமத்தே தமது வேலே துணையாக வந்து அன்பை நமக்கு தந்த தலைவர்க்கு இன்று நாம் உடன்படாது நிற்றலாகாது. இதுல துணி என்றா என்ன சொல்லுங்க வாப்பம். துணி ஒளிந்து உரைத்தல், ஒளிந்த துணி ஒளிந்து உரைத்தல். அப்ப துணி என்றா என்ன? துணி என்றா கோபம், சினம், துன்பம், வெறுப்பு, அதுதான் துணி. அப்ப அத வடிவ துணி ஒளிந்தன்று சொல்லணும். முனி என்றாலும் கோவந்தான், முனி என்றாலும் கோவந்தான். பெத்த நிலையில் உயிரோடு ஒன்றி நின்றது போலவே முற்றிலும் நிற்றல் வேண்டும் என சிவத்தளவு உயிர்த்தளவியாரோடு புணர்ச்சிக்கு உடன்படாது நிற்றல்.
பெத்தம் போல முத்தியில் நின்றது. பெத்தமெண்டா 36 தத்துவங்களோட நின்றது. முத்தியில் என்றா 36 தத்துவங்கள் நின்று சகல நிலை. பெத்தம் கேவலம், முத்தி சுத்த நிலை. அன்று களவு புணர்ச்சியின் கண் இயன் வாசிச்சுட்டு இயன் மன்னும் அன்பு தந்தார்க்கென் நிலைமையோரஞ்சும் செயல் மன்னும் சீர்களச் சிற்றம் பலவர் தென்னம்பொதியில் புயன் மன்னு குன்றிப் பொருவேல் துணையாய்ப்பும் மென்னிருள்வாய் அயன் மன்னும் யானே துரிந்தரிதேரும் அதரகத்தே. பொழிப்புரை கொஞ்சம் மேலே எடுங்க. தேவர்கள் வணங்கும் வேலைப்பாடமைந்த நல்ல வீரக்கழலை அணிந்த திருவடியுடைய சிற்றம்பலவரது தெற்கின் கண்ணதாகிய பொதிய மலையிடத்து மேகங்கள் படியும் மலையில் செறிந்த இருளில் அயலிலே தயங்கி யானைகளை ஓட்டி சிங்கம் யானைகள் பூந்த இடத்தை தேடுகின்ற வழியகத்து பொருகின்ற எனது கைவேலையே துணையாக கொண்டு இயல்பாகிய நிலை பெற்ற அன்பை நமக்கு தந்தவர்களுக்கு யான் இவ்வாறு உடன்படாது நிற்கும் நிலை என்ன? இது தகாது என்றவாறு களவு நிலை குலமும் குடியும் இடமும் எடுப்பும் ஆகிய அகங்கார மமகாரங்களோடு கூடிய பெத்த நிலை. இந்நிலைக்கண் நமது தலைவர் காடிடையிட்டும் ஒரு வழி தனந்தும் பிரிந்து பகலிலும் இரவிலும் வர அதனை பொருட்படுத்தாது கலந்த நாம் எல்லாம் கலன்ற இந்த முத்தி நிலையில் இவ்வாறு துணி புரியாமல் நிற்றல் கூடாது என்று சிவத்தலைவி சிந்தித்து கலவிக்கு உடன்பட்டவாறு உணர்வது இப்பாடல். இது என்னண்டா தத்துவம் சொல்லுது, கனவு நிலை குலமும் குடியும் இடமும் எடுப்புமாகிய அகங்காரம் மமகாரங்களோடு கூடிய பெத்த நிலை. கனவு நிலை தான் எங்கட சாக்கிரத்துல இந்த நெற்றியில நுதல்ல நாங்கள் 35 தத்துவங்களோடு கூடி நிற்கிற நிலைய நில வடிவதில் எப்படி சொல்றார்? கனவு நிலை குலமும் குடியும் இடமும் எடுப்பும் ஆகிய அகங்கார மமகாரங்களோடு கூடிய பெத்த நிலை. இதுதான் எங்கட சாக்கிரம். அப்ப அந்நிலைக்கண் நமது தலைவர் காடிடையிட்டும் ஒரு வழித்துணரும் பிரிந்து பகலினும் இரவினும் பெற அதனை பொருட்படுத்தாது கலந்த நாம் எல்லாம் கலன்ற என்ன 36 தத்துவங்களும் கலந்த துரியாதீத, அதுல இந்த துரியாதீத நிலை என்று சொல்லல, நான் விளங்கி சொல்றேன். கலன்ற இந்த முத்தி நிலை துரியாதீத நிலையில் இவ்வாறு துணை புரியாமல் நிற்றல் கூடாது என்று தலைவி சிந்தித்து கலவிக்கு உடன்பட்டவாறு உணர்த்துவது இப்பாடல். இங்க நான் எப்படி என்று சொன்ன இந்த சாக்கிரம் சொப்பனம் அதை இந்த 5 திணைகளோட பார்க்க சொல்லி, அப்ப அந்த 5 திணைகள்ல சாக்கிரம் குறிஞ்சிக்கு வருது. முதலாவது சாக்கிரம் குறிஞ்சி, அதாவது கனவு நிலைக்கு குறிஞ்சி வருகிறது. குறிஞ்சி என்று சொன்னா மலையும் மலை சார்ந்த செழிப்பான வளம் மிகுந்த இடம். அந்த வளம் மிகுந்த, எனக்கு இப்பதான் அது விளங்கி இருக்குது, தட்டி இருக்குது இந்த மண்டையில. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த செழிப்பான இடம். சாக்கிரத்துல 35 தத்துவங்களோட நல்ல குலமும் குடியும் விளங்க நல்ல செழிப்ப நின்று இந்த 36 தத்துவங்களோட பெத்த நிலையில் நின்ற ஆன்மா துரியாதீத நிலையில எல்லா 36 தத்துவங்களையும் கடந்து தனித்து நின்று தான் ஒருவனாகவே மூலாதாரத்துல நிக்கிற நிலைதான் 5 நிலையில் வர்ற பாலைவனம். இதத்தான் நான் எங்கேயோ வாசிச்சேன். அது பாலைவனம். அது பாலைவனம் துரியாதீத நிலை ஒன்றுமற்று முத்தி நிலையில். எனக்கு கடவுள் இப்படி இந்த நிமிடம் இதை உணர்த்தி இருக்கிறார் எனக்கு. அப்ப எனக்கு இதை தேடி நான் என்னண்டு இந்த சாக்கிரம் அவஸ்தைகளோட இந்த 5 நிலைகளை பார்க்க சொல்லி இருக்கிறார். அப்ப குறிஞ்சிதான் எங்கட சாக்கிரம் பாலை. அப்ப என்னன்னு சொன்னா குறிஞ்சியில தலைவனின் தலைவியும் ஒன்று சேர்ந்து இன்பமுற்று அன்பாயிருப்பார்கள். அடுத்ததா வார எங்கட
ரெண்டாவதா வாரது முல்லையில வந்து கணவன் பொருள் தேடுவதற்காக கணவன் பிரிந்துடுவான். அப்ப அங்க பிரிகிற நிலை. அப்ப இங்க வந்து 25 தத்துவங்களோட இந்த 10 எங்கட 10 எது இந்த 10 5 ஐம்பொறிகளும் கண்மேந்திரியங்களும் இந்த 10 விலகி அங்க கணவன் விலகுறான். முல்லையில கணவன் விலகுறான். மருதத்தில அவள் வாடுவாள், கணவனை பிரிஞ்சு வாடுவாள். அப்படி வாடுறது அதுதான் அங்க 25 மிச்சம் குறைஞ்சு 3 எங்கட சுளுத்தி எங்க துரிய இதுல நிக்குது, இதயத்தானத்துல போய் நிக்குது. அப்ப அங்க போகைக்குள்ள பிறகு அந்த எங்க நெய்தல்ல கணவனை பிரிஞ்சு அவள் ஏங்கி தவிக்கேக்குள்ள அங்க அவன் திரும்பி பாலைவனத்துக்கு அவள் வேணுமெண்டே கணவனை விட்டுட்டு போறானாம். பாலைவனத்திலேன்னு என்று சொன்னால் தான் இருந்தால் அந்த பாலைவனத்துல வந்து வாழுறது கஷ்டம். ஒன்றுமே இல்லை, சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லை. அப்ப தான் இருந்தால் தலைவியும் அங்க இருந்துடுவாள்ன்னுட்டு இந்த தலைவனா பிரிஞ்சு போயிடுவான். தான் போயிட்டா அவளும் அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாள். அப்ப இங்க அந்த பாலைவனத்தை கொண்டு துரியாதீதத்துக்கு ஒப்பிட்டுப்பா. ஓ ஓ கடவுள், நன்றி இறைவா. பாலவனம் துரியாதீதம் என்ன? சரி சரி, நன்றி கமலா. எனக்கும் நீங்க அண்டே சொல்ல அந்த விளக்கம் இல்லாம எனக்கு பெரிய பேரு ஆனந்தமா இருக்குது. இந்த இதை பார்க்க இதுல சொல்லுது, நான் அதை வாய்ச்சி காட்டணும், உங்களுக்கு விளங்கும். கனவு நிலை குலமும் குடியும் இடமும் எடுப்பும் ஆகிய அகங்காரங்களோடு மமகாரங்களோடு கூடிய பெத்த நிலைதான் கனவு நிலை. அந்நிலைக்கண் தமது தலைவர் காடிடையிட்டும் ஒரு வழித்தனைந்தும் பிரிந்தும் பகலிலும் இரவினும் வர அதனை பொருட்படுத்தாது கலந்து நாம் எல்லாம் கலன்ற இந்த முத்தி நிலையில் இவ்வாறு துணிபறியாமல் நிற்றல் கூடாது என்று தலைவி சிந்தித்து கலவி உடன்பட்டவாறு உணர்த்தல். இப்ப நான் உங்களுக்கு முந்தி ஷாவணின இதுல அந்த முல்லை வந்து காடுன்றதால சொல்லுது. அதான் முல்லை காடு. காட்டுல வந்து தலைவன் எப்ப நான் அது முதல் வாய்ச்சேன். நான் திருக்கோவையாறுல குறிஞ்சியில வந்து தானா எப்பவும் செழிப்பான இடம் குறிஞ்சி. முருகன் தானே குறிஞ்சிக்குரிய தலைவன். சேர்ந்து அங்க கணவனும் கனவையும் சந்திச்சு சேர்ந்து வாழைக்குள்ள நல்ல செழிப்ப நல்ல. அப்ப அங்க 36 தத்துவங்களோட நல்லா வாழினம். அதுதான் முல்லையில வந்து கணவன் முல்லையில வந்து கணவன் குறிஞ்சியில வேலைக்கு போயதில்ல. முல்லை காடும் காடு சார்ந்த இடம். கணவன் வேலைக்கு போக வேணும், பிரிய வேணும். அங்க அதுதான் எங்கட 10 எது ஐம்பொறிகளும் கண்மேந்திரியங்களும் 10 விலகுது. 35 சொப்பனத்துல என்ன வருது 20 தத்துவங்களோட தான் நிக்கும் எங்கட மகதுல வடிவா தெரியும். 25 கருவிகளோட. அப்ப அங்க முல்லையில கணவன் பிரிகிறான். ஏனென்றா அங்க அந்த 10 கருவிகளும் கணவனுக்காக போட்டிருக்கிறேன். அத காடு என்று சொல்ற சொற்பனம் காடு. காடும் காடு. இது நான் என்ன புதல்வன் மேல் இப்ப எங்களுக்கு இது வடிவா விளங்கி இருக்குது. எங்களுக்கு அதுவும் தெரியும். 35 தத்துவங்களும் அவஸ்தைகளும் தெரியும். குறிஞ்சி 5 திணைகளும் தரும். வச்சு நல்ல வடிவா நீங்களே இதற்கு 5 திணைகள் நல்ல வடிவா சொல்லி சொல்லிட்டான வருகிறோம். அந்த இடங்கள்ல சொல்லி சொல்லிட்டு வருகிறோம். குறிஞ்சி வந்து முருகனுக்கு, முல்லை வந்து திருமாலுக்கு, அப்படி அந்த 5 திணைகளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு சொல்லினம். கடைசியா வந்து பாலைவனம் கொற்றவை என்ற ஒரு இதுக்கு. அந்த கொற்றவை வந்து எல்லாத்தையும் அழிக்கிறது. அதான் அங்க கொற்றவை தெய்வம் பாலைவனம். சிவனுக்கும் போட்டிருக்கணும், முருத்தினனுக்கும் போட்டிருக்கணும். மருதமிந்திரனுக்கு போட்டுக்கிறாங்க. மருதமிந்திரன். கடல் வந்து வருடனுக்கு. கடல் நெய்தல் தான் கடலும் போட்டு பாக்க இந்த அவஸ்தைகளையும் போட்டு பார்க்க உங்களுக்கு நல்ல வடிவா விளங்கும். அதை போட்டு எங்களுக்கு அந்த தனித்தனியா தெரியும். இப்ப வடிவா அந்த வெப்சைட் இருந்து அனுப்பிடுங்க கமலா. இல்ல இந்த யூடியூப்ல இருக்குது. நான் யூடியூப்ல தான் இதை வாசிச்சு எழுதி வச்சேன். அந்த ஒவ்வொரு கடவுள் வடிவா நீங்க யூடியூப் பாருங்க. முதலாவது இந்த இதுலதான் முதலாவது யூடியூப்ல போட்டு கிடக்கு முழுக்க. அப்படியே சரி சரி, அந்த விளக்கம்
ஓ விளக்கத்துல அப்படியே ஓகே 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 அது என்னிட இருக்குது. ஓகே ஓகே. நாங்கள் படிச்சதை சொல்லுறா, நாங்கள் படிச்சது. இங்க படிச்சதை தான் நான் சொல்றேன். அது இல்லதான். சரி இப்ப சரி. அனு திருக்கோவையார் வரலாறுன்னு முதல் பேஜ் அது படிச்சதை என்னிட்ட படிச்சேன். இருந்த ஒருக்கா மட்டும் ரீட் பண்ணினேன். நான் அதை படிச்சதே நான் ஞாபகம் இருக்குது. என்னடா இந்த திணைகளும் நாங்கள் முந்தியும் ஒருக்கா படிச்சேன். அதுலயும் இது சொல்லி இருக்கா, அந்த அவத்தையில கொண்டு வந்திருக்கா அதுலயும். இல்ல இல்ல, இல்ல இல்ல, அது அவத்தை, சொல்ல அவத்தை. அதுல ஆ, அதுல சொல்ல அதுதான் நான் தேடுறேன். அதுல சொல்ல இல்ல, அதுல சொல்ல இல்ல. ஆனா இது அதுகள் அப்படியே அது வெளியா விளங்குது. பார்த்துறான். அது பார்த்தேன் நான், அந்த நிலங்கள்ட கொள்கையில் அதுகள் பார்த்தேன், அதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த அது நாங்க படிச்சபடியாலே அதை இப்ப கமலா அம்மா சொல்ல அதை ஒப்பிட்டு பார்க்க நல்லா விளங்குது, நல்ல வடிவா விளங்குது. ஆனா அந்த அவத்தையில் தான் ஒருக்கா வடிவா விளக்கமா இன்னும் ஒருக்கா பார்க்கணும். ஏன் கொஞ்சம் அவஸ்தைகளோ தெரியலையே. இல்ல இல்ல, அந்த அவத்தைகள் அந்த இன்னொருக்கா அந்த கிளியர் ஆக்கிட மாட்டேன். இல்ல அந்த இதுல உமாக்கு வடிவா சொல்லுது புறம் என்னெஞ்ச களவுனு குலமும் குடியும் இடமும் எடுப்புமாய் ஆகாரங்கொடியனில வெத்த நிலை அந்நிலைக்கண் தமது தலைவர் காடிடையிட்டும் ஒரு வழித்தனத்தும். இந்த பெத்த நிலைதான் குறிஞ்சி. இது பிறகு காடிடையிட்டுறதுன்றது முல்லை. பிறகு பகலினும் இரவினும் அதனை பொருட்படுத்தாது கலந்தது மருதம். பகலினும் இரவினும் இவன் வருவானாம், இறங்கி வருவானாம் போனவன், தொழில் நிமித்தம் போனவன் தன் மனைவி தனியே இருந்து வாடுறாள் திரும்பி வருவானாம். வந்தாலும் பிறகு அவன் அந்த ஒவ்வொரு திணைக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு அந்த ஏன் 5 திணையும் எங்களுக்கு சொல்லினோம்டா அந்தந்த திணைக்குரிய வாழ்க்கை தரம் வேற. பாலைவனத்துல களவெடுத்து தான் சாப்பிடலாம். அப்ப அதனால எனக்கு விளங்கிட்டுது, எனக்கு நல்லா. இப்ப இதுல அந்த அதுகள் விளங்குது இதுல. இல்ல நானும் இதை அறிஞ்ச நாள் தொடக்கம் இதை என்னண்டு ஒப்பிட்டு பாக்குறேன்னு பார்த்துட்டு இந்த நிமிஷம் எனக்கு இது விளங்கிட்டுது. இந்த பாட்டோட விளங்கிட்டுது, கொஞ்சம் இந்த பாட்டோட விளங்கிட்டுது. புதல்வன் மேல் வைத்து புலவி தீர்தல் முத்தியினும் சுகம் புதிதாக தோன்றியது. தலைவன் கூடி பிரிந்த வழி பின்னும் பரத்தை பிரிந்தான் என்று கேட்டு புலந்து வாயில் மறுக்க தலைவன் வாயிலில் விளையாடி புதல்வனை எடுத்து அணைத்து முத்தம் கொடுத்து உள்ளே கொண்டு செல்ல தலைவி அவனை வணங்கி அணைத்து கொண்டு எல்லாருக்கும் பொதுவாகிய எச்சிலை கொண்டு வந்தோ எம்மை கொண்டாடுவது என புதல்வன் மேல் வைத்து முத்தி நிலையினும் புதிய சுகத்தை பெரிதா விரும்பி புலவி தீரான் இட்டல். இதுல இந்த புதல்வன் வந்து அந்த புதல்வன் மேல் வைத்த முத்தி நிலையும் புதல்வன் வந்து இதுல யாருன்றது விளங்குறதா? கொஞ்சம் படிக்க விளங்கும், கொஞ்சம் கதிர்த்தனகை மன்னும் சிற்றவை மார்களை கண் பிளப்பித்தெதிர்த்து எங்கு நின்ற பரிசளித்தானிமையோர் இறைஞ்சும் மது தங்கிய கொன்றைவார் சடை ஈசர் வந்தில்லை நல்லார் பொது தம்பல கொணந்தோ புதல்வா வெம்மை பூசிப்பதே தேன் நிறைந்துள்ள கொன்றை பூவையுடைய நீண்ட சடையுடைய ஈசரது தேவர்கள் வந்து வணங்கும் வளமான தில்லைநகர்கண் உள்ள பெண்கள் அனைவரும் பொதுவாய தம் பலத்தை கொண்டு வந்தோ புதல்வா நீ எம்மை கொண்டாடுவது அது ஒளிவிடுகின்ற பற்களோடு கூடிய நின் சிறிய தாய்மார்களின் கண்ணை தப்பிவித்து அவர் காணா வண்ணம் ஏதோ ஒரு வகையான் நின்னை எதிர்பட்டு எவ்விடத்து நின்று எப்படி இதனை நினைக்கு தந்தான் என்றவார். இங்கனம் சிவத்தலைவி உயிர் தலைவனை நோக்கி புதல்வன் மேல் வைத்து புலவி தீர உசாவியது முத்தி நிலையிலும் புதிய சுகம் பெறுதல் வேண்டியதாகும். இதுல வந்து புதல்வனை வந்து இவர்தான் சிவ தலைவியா இதுன்றதா என்னன்றதான் ஒரு கொஞ்சம் அந்த உயிர் தலைவன் இதுல வார தலைவன் இங்கனம் சிவத்தலைவி உயிர் தலைவரை நோக்கி புதல்வன் மேல் வைத்து புலவி தீர உசாவியது. அப்ப அவரைத்தான் புதல்வன் சொல்லி இருக்குது. அது என்னண்டு வடிவா தெரியும். முத்தி நிலையிலும் புதிய சுகம் இதுல பெயரும் பொருள் தேன் நிறைந்த கொன்றை மாலை அணிந்த சடையோடைய சேருமானது
தேவர்கள் வணங்கும் தில்லைநகர் வாழும் பெண்கள் அனைவருக்கும் பொதுவாக அமைந்த வெற்றிலை தம்பலத்தை கொண்டு வந்த மகனே, நீ எம்மை கொண்டாடுவது. அது ஒரு வெற்றி பக்கம். வெற்றி வெற்றி அம்பலத்தை வெற்றி தம்பலத்தை நீ எம்பை கொண்டாடுவது அது ஒரு பக்கம் இருக்க. நல்ல ஒளி பொருந்திய வெட்களையுடைய உன்னுடைய சிற்றன்னைமார்களுக்கு தப்பி அவர்கள் காணாத வண்ணம் அப்படியே உன்னை, இது இந்த தாத்வீகங்கள் அதுகளை சொல்றார் போல. சிற்றன்னைன்றது தாத்வீகங்களை சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பெறும். சிற்றன்னியர்களுக்கு தப்பி அவர்கள் காணாத வண்ணம் அப்படியே உன்னை எதிர்பட்டு எந்த இடத்தில் தந்தை உனக்கு இதை லக்ஷ்மி சரஸ்வதி கல்வி செல்வம் அதுகள் என்று சொல்லுதா தெரியல. இல்ல நாங்கள் என்று மகளை நோக்கி கேட்டார் தலைவி. கதிர்த்த அதாவது ஒளி பொருந்திய தவ்வை தாய் புறமகளிர் இப்பெருசு அண்டா தாம்பூலம் எதிர்பட்டு கண் பிழைப்பித்து காணாவண்ணம் மத எதிர்த்து தத்துவ பொருள் என்ன சொல்லுதண்டா, மது தங்கிய கொன்றவார் சடை ஈசன் என்றதனால் ஈசரது கொன்றை மது காரணமாக வண்டுகள் பலவற்றிலும் பொதுவான நின் தந்தியது தம்பலம் இன்பம் காரணமாக பரத்திய பலருக்கும் பொதுவாயிற்று என்பது குறிப்பிட்டார். இதனால் சேருமான் வேண்டுவது இந்து காப்பவனார் கூறப்பட்டது. என்னன்னு தெரியல பாப்போம். ஊடல் நானா நீர்தான். ஆனந்தம் குருவடியே பேணல் புதல்வன் வாயிலாக புக்கு புலவி தீர்த்து புணர்கின்ற தலைமகள் ஏதோ ஒரு காரணத்தால் வெகுண்டு உதைப்ப அவள் சினம் தணிய வேண்டி அவளது காலை அவன் தலைமேல் ஏற்றுக்கொள்ள அது குறையாக அவள் புலந்து அளானிட்டாள் என அவ்விடத்துள்ளார் தம்முள் கூறானிட்டாள். அதாவது சிவகுருவின் திருவடியை சிரத்திலும் சிந்தையிலும் மலர்த்துதலே ஆனந்தம் என்பதனை தலைமகள் உணர்த்தினதை உளையார் உரையானிட்டாள். சிலைமலிவானுதல் எங்கையதாகம் எனச் செழும்பூன் மலைமலி மார்பின் உதைப்பத்தந்தான்றலை மன்னர்தில்லை உலைமலி வேட்படை ஊரனிற்கள்வரில் என்ன உன்னி கரைமலி காரிகை கண்முத்த மாலை கலுந்தனவே மாலைகள் உந்தனவே மாலைகளுந்தனவே யான் வெகுண்டு மலை போலும் வளவிய பூனை உடைய தம்மார்பில் உதைக்க அம்மார்பு வில் போலும் ஒளிபுரந்திய நெற்றியுடைய தங்கை மாறுது என்று கருதி தன் சென்னியை தந்தான். ஆதலால் மன்னனது தில்லையில் உலகிலே கிடந்த தொழித்திரத்தால் மிக்க வேலாகிய படையுடைய ஊரனைப் போல கள்வர் இல்லை என்று கருதி கலைகளால் நிறைந்த காரிகையின் கண்கள் கண்ணீர் துளிகளாகிய முத்துமாலையை பொருந்தின. அதனால் இவள் புலத்தற்கு காரணம் வேண்டுவன இல்லை போலும் என்றவாறு. மேலே எடுத்த கமலா உயிர்த்தலைவனது மார்பில் சிவத்தலைவி தன் சேவடி சிந்தையில் மலர் தகுவது என உதைப்ப தலைவன் தன் சிந்தையில் மட்டுமின்றி சென்னியிலும் மலர் தகுதென்று ஏற்றவனாக சிவத்தலைவி சிந்தையை பரசமயங்களாகிற பரத்தேற்கிடமாக்கினமையின் சென்னியில் ஏற்றான் என உட்கொண்டு கண்முத்தம் கலுழ்ந்து திருவடிய சென்னியிலும் சிந்தையிலும் பேணுவதையே ஆனந்தம் என்று அறிவித்தவாறு. எல்லார்ட்டையும் போயினதம் வருகுதுண்டு. ஓகே, அது என்னன்னு சொன்னால் இந்த திணைகள்ல கடைசியா வார இந்த பாலை எல்லாத்துக்குள்ளையும் அவள் வந்து தன்னை விட்டுட்டு வேறு ஒருவனோட போயிட்டான்னு தலைவிக்கு கொஞ்சம் கோபம் வந்து பிறகு அவன் திரும்பி அந்த பகல் இரவண்டு மேல் பாட்டுக்குள்ள வந்ததெல்லோ அந்த பகல் இரவு அவன் போய் திரும்பி அவன் போறதையும் அந்த 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 இது என்னன்னா இது எனக்கு விளங்குது. ஆனா மற்றவைக்கு விளங்கப்படுத்த சைவ புலவற்ற உதவி தேவை. ஏனென்றால் அவைகள் இதை வடிவா விளங்கப்படுத்துவினம் என்னென்று சொன்னால் இந்த சாக்கிரன் சொப்பனன் சுளுத்தி என்று நாங்கள் ஸ்டார்ட்ல இருந்து படிச்சு கொண்டு வந்தது இப்ப முடிய போய்களை இந்த துரியாதீத நிலைக்கு கொண்டு வந்துதான் இதை வச்சு எங்களுக்கு இப்ப விளங்கப்படுத்தும். விளங்குறதுக்கு எங்களுக்கு அந்த இது வேணும். சும்மா விளங்கப்படுத்தல. ஆனா எனக்கு விளங்கி இருக்குது.
அதான் அந்த அதோட அவருக்கு மனம் அந்தரப்பட்டு கொண்டிருந்தது தானே. அதுகளாலதான் இப்ப அந்த திருவடிய தலையில வச்சாச்சுது. நான் வாசிக்கிறேன் கேளும். உயிர் தலைவனது மார்பில் தலைவி தன் சேவடி சிந்தையில் மலரத் தகுவது என உதைப்ப. அவளுக்கு கோபம். அதாலதான் தலைவன் தன் சிந்தையில் மட்டுமன்று சென்னியிலும் மலரத் தகுவது என்று ஏற்றானாக தலைவி சிந்தையை பரசமயங்களாகிற பரத்தியர்களுக்கிடமாக்கினமையின் நீலேற்றான் என உட்கொண்டு கண்முத்தம் சொரிந்து கலந்து திருவடியை சென்னியிலும் சிந்தையிலும் பேணுவதையே ஆனந்தம் என்று அறிவித்தவாது. அதாவது இந்த துரியாத நிலையில இருக்கிறது தான் ஆனந்தம் என்று அது. அப்ப அந்த விளங்கப்படுத்துறதுக்கு அதுக்கும் ஒரு வேணும். நாங்கள் அவன்தளத்துக்கு ஒன்றையும் படிக்க இல்லை, தரத்துக்குள்ள பூந்து இருக்கிறோம். சரி, அன்றி அன்றி முன்னிகள் உரைத்து ஊடல் தீர்த்தல் அனாதியே இன்பமாவது அயர்ந்து இன்பமாவது அயர்ந்து இருந்தற்கு எண்ணி இன்பமாயின கலவியிடத்து உடான் என்ற தலைமகளுக்கு கனவு காலத்திலே புணர்ந்த முறையாக முன்னிகழ்ச்சியை உரைத்து இன்பம் நமக்கு அனாதியானது, அதனை நாம் மறந்து இன்று இருக்கின்றமையவே எண்ணி ஊடலற்று பின் அதனை தீர்த்து கூடிய இன்பமாயினத்தை தலைமகள் உணர்த்தான் இற்றல். ஆரூர் சடைமுடி அம்பலத்து அண்டரன் அம்பெறினும் மாரூர் மழல்விடையாய் கண்டிலம் வன் கதிர் வெதுப்பு நீரூர் கொடுநறி சென்று செறிமென் முலை நெருங்கன் சீரூர் மறை அதனிற்கு கற்கும் சிறுதுயிரே. ஏறி செல்லும் இளைய விடையை உடையவனே, கங்கை தாங்கிய சடைமுடியை உடைய அம்பலவானது அண்டம் முழுவதும் யாம்பெறனும் ஞாயிற்றினது வளமான கதிர்கள் விரும்பி நீறு பிறந்த கொடியின் நெற்றியில் சென்று இதோ மார்பகத்து சிறந்துள்ள மெல்லிய முலைகள் எம்முடைய மார்பினடை நெருங்க சிற்றுவிரின் கண் மாந்தோல் படுக்கையில் தங்கி இரவில் யாம் கண்டு கொண்ட சிறிய தொழிலுக்கு ஒப்பு கண்டிலோம் அதனை நீ நினைத்து பார்ப்பாயோ என்று. இறைவன் படைத்த உலகமெல்லாம் பெறுதலால் வரும் இன்பமும் அத்துவிலால் வந்த இன்பத்திற்கு ஒப்பாகாது என்றலாம். யான் என்று எய்த இருக்கும் இன்பம் நின்னோடு என்னுடைய அனாதியா அமைந்தது. அங்கனம் அதனை மறந்து என்னுடைய ஏதோ புதியது போல எண்ணி எழுங்கோமையில் ஊடுவதால் பயனில்லை. ஆயினும் இன்று புலத்தாலும் தீர்த்தத்தாலும் அதனை எண்ணி இருவரும் இன்பமானதாக அறிவித்தவாறு இன்பம் அனாதியானது என்று சொல்றாங்க இருக்கு. அது மக்களுக்கு இந்த தடைய கருவிகரணங்கள் எங்களை தடுத்து வச்சிருந்திருக்கு. சாப்பிட போறோம் கமலா. ஓம்மா ஆண்டி என்னண்டு அண்ணா என்னோட முடியுது. நீங்கள் சாப்பிடுங்க போங்க, எடுத்துட்டு வாங்க போய். பள்ளிமான் தோலேயாக பொழுதும் சிறிதையாயினும் இது இல்ல, நான் இந்த இதுக்கு அண்டி வாய்ச்சதுக்கு தத்துவ பொருள் வாசிக்கிறேன். நீ அன்பு காரணமாக அன்று இன்பம் பெரியதாயிட்டு பள்ளி மலரணையாக பொழுது தடிதாயினும் அன்பின் மேல் என்று இன்பம் அரிதாயிட்டு. அன்பே சிவம், சிவபெருமான் அண்டங்கள் யாழவற்றையும் படைத்து காத்தல் கூறப்பட்டது. இதன் அப்படிங்க பரத்தையே கண்டமே கூறி புலத்த இன்ப சுகம் உணர்வு எங்குமாகி மற்றொன்று அறியா வகையாய் நின்றது. தலைமகள் தலைமகனை நோக்கி நீ பிறக்கும் இவ்வாறாதியோ என தலைமகன் நின்னையல்லது வேறு ஒருத்தியையும் அறியேன் என தலைமகள் தன் வாயிற்கண் நம் மகன் தேரோட்டி விளையாடினான். அவனை எடுத்து மார்போடு அணைத்தாள் ஒருத்தி. அவளை யான் கண்டு இவன் உன் மகனே, இது உன் இல்லே, இங்கு வா என அழைத்தேன். அங்கனமாக யான் மேலிடுங்க அங்கலமாக நான் அவளை அறியேனாக வைத்து நீ உரைப்பது என்னை என்று புலவா நிற்றல். ஐயுருவாய் நம் மகன் கடை கண்டு வண்டேருட்டும் மையுருவாட்
கண்மழலை மழவை தொழுவமற்று உன் மகனே மெய்யுறவாம் இது உன் இல்லே வருகென வெல்கிச் செற்றாள் கையுறுவான் மறியோன் புலியூரென்ன காரிகையே. நமது கடைவாயில் கண்டு நின் மகனன்று ஐயுற்று வளமான சிறிய தேரை விட்டும் மைபூசிய ஒளி பொருந்திய கண்ணையுடைய புதல்வனை ஆண் வந்து தழுவ அதனைக் கண்டு யான் உன் மகனே உறவும் மெய்யாகிய உறவே இது உன் இல்லமே வருக என கூற கையில் பொருந்திய மான்மறியை உடையவனாது புலியூர் போலும் காரியை வெட்கிச் சென்றாள். அதனால் யானவனை அறியாதேனென வைத்து நீ மாயம் கூற வேண்டுவதில்லை என்றவாறு உன் மகனே மெய்யுறவாம் உன் மகனே மெய்யுறவாம் உன்னிலே வருக என்று சிவத்தலைவை செப்பியதால் சிவத்தலைவிக்கும் பரத்தைக்கும் இன்ப சுகமும் புணர்வும் ஒன்றாய் வேறு அறியா வகையாய் இருந்தமை உணர்த்தியவாறு வேறற்ற சிவானந்த வெள்ளத்துள் திளைப்பவருக்கு வேறு ஞானம் தோன்றாதா. ஞானம் நிட்ட நிலையில தானே மாணிக்கவாசகர் துரியாதீத நிலையில தானே இருந்தவர் கட்டி எழுப்பி திருவாசகத்தை சொல்லு நான் எழுதுறேன் എന്നിട്ട് பிறகு உம்முடைய பாவை பாடிய வாயால் கோவை பாடும் என்று சொன்னார். அப்ப அந்த ஊதியம் எடுத்துரைத்து ஊடல் தீர்த்தல் அருளுயிர் பூரண ஆனந்தமாறல் சிவத்துக்குரைத்து திரும்பாடி இன்பமாக்கி மிகவும் அருள் மிக மகிழ்ந்தல் திருவருளாய தோழி உயிர் எல்லோருக்கும் பூரண ஆனந்த மாதலாய ஊதியத்தை சிவத்தலைமகளுக்கு எடுத்துரைத்து இம்முறை நின்றும் சிறிதும் திறம்பாது எல்லாரையும் எல்லாவற்றையும் இன்பமயமாக ஆக்கி விடுதல் என்றோ அவருக்கு கடமையாவது அத்தகைய பேரருளை அன்பாக எண்ணி ஆண் புலக்கற்பாலே மெல்லோம் என்று கூறி ஊடல் தீர்த்து உயிரையும் சிவத்தையும் இணையச் செய்து மிக மகிழலாம். காரணை கற்பகங் கற்றவர் நெற்றுணை பாணரொக்கல் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோர் தன் சங்க நிதி விதி சேர் ஊருகி உற்றவர் கூரன் மெற்றியாவர்க்கு ஊதியமே. ஊரன் கைமாறு வேண்டாது கொடுத்தலின் காரோடு ஒப்பன் விரும்பியவற்றை கொடுத்தலான் கற்பத்தோடு ஒப்பன் கற்றவர்க்கு நத்துணையாவன் பாணர்க்கு சுற்றத்தோடு ஒப்பன் நினைத்ததையெல்லாம் கொடுத்தலால் புகழுடைய நல்ல சிந்தாமணியோடு ஒப்பன் அழகிய தில்லைக்கண் விளங்கும் கூத்த பெருமானது திருவடிக்கு குஞ்சித பாதமாய் அணி செய்கின்ற கொன்றை பூவின் தன்மையை உடையவன் சான்றோர்களுக்கெல்லாம் சங்கநிதியோடு ஒப்பன் நாட்டு மக்களுக்கும் பகைவர்களுக்கும் தப்பாது பயன் கொடுத்தலின் விதியோடு ஒப்பன் சுற்றத்தார்க்கு அண்மையில் உள்ள ஊருணியை ஒப்பன் அனைவருக்கும் பெரும் பயனாவான் என்ற வரைங்கணம் பரத்தேர் மாட்டுச் செய்யும் கருணையும் பொதுமையின் நிற்பதும் ஒன்றன்றி சிவமாகிய உன்பால் செய்யப்படுவது போல சிறப்பின் பாலது என்று தோழி புலவி தணிவித்ததாம். இங்கனம் திருவருத்தோழி தற்போதமழிந்து சிவபோதமிக்கு செய்வனையாகும் தவமாகப் பெற்ற உயிர் தலைவனை இருவரை உடனின்று ஆனந்தமாய் ஆக்கிய சிவத்தலைவியோடு சேர்ப்பித்து சுத்த கேவலமாகிய வரவின்கண் துரியமாகிய பள்ளியறையிடத்து உணர்வு ஒன்றி கிடத்தலாகிய அமளியில் முற்றாத பேரின்பந்தித்து மூவாது வாழ வைத்தவாறு திருக்கோவையாரின் உண்மையும் அதன் விளக்கமும் ஆகும். இங்கனம் அறிவாள் சிவனேயான மாணிக்கவாசர் அருளிய திருக்கோவையாரும் உண்மையும் அதன் விளக்குமாகிய உரையும் இனிது முடிந்தன. சிவம் சுத்தாத்வைதம்
குருபர் எல்லாரும் பாடுங்கோ. கைலாயபரம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறிகான் போதனறிகாடி துன்பெண்ணை பயில்வாமை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞானவானாகி படுறைவாள் நமச்சிவாயவான் தேர்வன் சைலாதி மரபுடையோன் திருமரபு மாதவ சிவஞான தம்பலம் ஓம் நமச்சிவாய. எங்களுக்கு ஏதோ எங்களால் நன்றி 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 கமலா, நன்றி நன்றி. அறிவுக்கு வெட்டிய வரை எங்களுக்கு இதை இப்பதான் கால் வச்சிருக்கேன் திருக்கோயாருக்குள்ள ஏற்படுத்திய இறைவன் சிவபெருமானுக்கு நாங்கள் ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. நன்றி அம்மா, நன்றி.